கர்த்தர் என் தேவன், அவனின் பெயரை நிலைத்திருக்கும் நாளும் புதிய இரவை காட்டும். கர்த்தர் நல்லவர் என்றே சொல்கிறேன். ஆமீன். ஆமீன். இது 17ஆம் தேதி 12ஆம் மாதம் 17ஆம் தேதி மார்கழி மாதம் 17ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி 1 நிமிடங்கள். இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே ஸ்கை பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியர்கள் செய்கிற ஊழியங்கள், இரவு வேளையிலே நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி சகோதரி சுபா இளங்கோ அவர்கள் வழி நடத்துவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஊடாக கடந்து செல்ல இருக்கிறோம். முதலிலே இலங்கைக்கான ஜெபங்களுடன் ஆயத்தமாகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம்: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சங்கீதம் 91:15 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம், எடுத்துக்கொள்வோம். ஆமேன், ஆமேன். அவன் என்ற இடத்தில் நாங்கள் அவள் என்றும் போட முடியும். அவள் என்னை நோக்கி கூப்பிடுவாள், நான் அவளுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவளோடு இருந்து அவளை தப்புவித்து அவளை கனப்படுத்துவேன் என்றும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 91:15. கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. நாங்கள் இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு பகுதி யோபு 21, செப்பனியா 3, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 1 யோவான் 3, 4 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். பலர் கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். கேட்க முடியாதவர்கள் அவற்றை மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். சேடமாக மத்திய கிழக்கு நாடுகள், ஆண்டவரை அறியாத நாடுகளுக்காக மக்களுக்காக அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். வார்த்தைகளுக்கூடாக ஒருவருடன் பேசுவார், வழி நடத்துவார். ஆமேன். நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் சேடமாக இலங்கைக்காக, மத்திய கிழக்கு நாடுகளுக்காக, இந்தியா நாட்டுக்காக, யுத்த பூமிக்காக, இஸ்ரேலுக்காக, உக்ரைன், ரஷ்யா தேசங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த ஒருவருடைய மனங்களை மாற்றி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். சந்தோஷம் சமாதானத்துடனும் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்று கொண்டு மீதியான இணைய போகிற ஊழியர்களுக்கும் நாங்கள் தங்குதடை என்று இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. அவர்களுக்காக ஜெபிப்போம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. கால வேளையிலே சகோதரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களோடு வழி நடத்துவார்னு விசுவாசிக்கிறோம். எங்களுடன் மாலை வேளையிலே சகோதரி கலா சீலன் அவர்கள் நோர்வேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி வினு அவர்கள் நோர்வேயிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். எங்களுடன் சகோதரி நிர்மலா மேரியா அவர்கள் இரவு வேளையிலே நோர்வே தேசத்தில் மன்னிக்க வேண்டும் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. வாஞ்சியோடு ஜெபங்களுக்கு இணைந்திருக்கிற வாழ்த்தி வரவேற்று கொண்டு சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மீதியானவற்றை புறப்படுப்பார்கள். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லா ஜெபங்களையும்
தொகுத்து வழங்குகின்ற பொழுதே கத்தர் கேட்டார், அவற்றுக்கான பதிலை தந்தார். அந்த விசுவாசத்தோடு சகோதரி ஜானட் அவர்கள் வழிநடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். பிரைசலோட்டமா. ஆமீன். இந்த வேலையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ். ஆமீன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசியண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து நடத்துவாராக. இன்றைய நாளிலே இருள் நீக்க இயேசு பிறந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய இருள் இந்த தேசத்தை மூடி இருந்தது. அந்த இருளை அகற்றும்படி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலம் எங்களுக்கு பெரிய வெளிச்சம் இந்த உலகத்துக்கே, இந்த ஜனங்களுக்குள்ளே வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் மூலம், அவருடைய செயல்பாடுகளின் மூலம் அங்க தேவன் தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இன்னும் இவைகளை கடைப்பிடிக்காதவர்களுக்கு ஆழ்ந்த ஆவிக்குரிய இருள் ஆபத்தை கொண்டு போய் விடும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், மத்தேயு 4:15 இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த வெளிச்சம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் லூக்கா 1:78 அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவளுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு வந்தது பாவ மன்னிப்பு. அது அவருடைய இரக்கத்தினாலே, தேவனுடைய கிருபையின் மூலம் எங்களுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற அந்த சூரியன் பூலோகத்துக்கு வந்திருக்கிறார். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு பரலோகத்திலிருந்து மனிதனை மீட்பதற்காகவே வந்தார். அங்கு மனிதன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். மனுஷன் என்னத்தை இழந்து போனான்? தேவனை இழந்து போனான். தேவனை அங்கு கண்ணோக்க வேண்டிய இடத்திலே கண்ணோக்காமல் போய்விட்டார். இன்றும் அப்படித்தான். தேவனை கண்ணோக்கி பார்க்க வேண்டியவர்கள் அவரை நோக்கி பார்க்காததினால் ஜனங்களோ அங்கு தேசங்களோ இருளுக்குள்ளே அங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்க, 1 யோவான் 1:4-5 அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை அவரை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த புதிய ஆவிக்குரிய நித்திய வாழ்வை தரத்தான் இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், சத்துரு அங்கு சந்தோஷப்பட்டான், தான் ஆதாமை மேவாளை விழுத்தி விட்டேன் என்று. ஆனா ஆண்டவர் வந்து இந்த ஜனங்களை மீட்பதற்காக வந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனாலே மீகா 7:8 சொல்லப்படுகிறது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இருளும் அந்தகாரமும் இப்பொழுது சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தேவனை காண ஒருத்தருக்கும் விருப்பம் இல்லை, தேவனோடு நடக்க விருப்பம் இல்லை. ஏனென்றால் உலகம் அங்கு அதிகமாய் மனுஷர்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்கள்ல 2 காரியத்தை எங்களுக்கு வைத்து விட்டு போனார். ஒன்று சமாதானம், ஒன்று அவர் தன்னுடைய அதிகாரத்தை எங்களுக்கு தந்தார். அதை நாங்கள் தான் எடுத்து அங்கீகரித்து கொள்ள வேண்டும். அவருடைய அதிகாரத்தை நாங்க தேவனுடைய வார்த்தை ஊடாக அங்கீகரித்துக் கொள்வோமா இருந்தால் நிச்சயமாகவே விடுதலையும் வெற்றியும் அங்கு இம்மைக்கு மட்டுமில்ல மறுமைக்கு நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும்.
நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்து விட்டு போன காரியம் ஒன்று சமாதானம், இரண்டாவது அதிகாரம். இந்த சமாதானத்தையும் அதிகாரத்தையும் தேவ ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் அங்க வீடுகள்ல குடும்பங்கள்ல அந்த சமாதானத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வழிகள் அவர்களுக்கு திறக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் தந்துக, இவ்வி ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இது ரெண்டுக்காகவும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், சத்தியவான்கள், எல்லா விசுவாச பிள்ளைகளுக்குள்ளேயும் இந்த சமாதானமும் தேவனுடைய அதிகாரமும் பூரணமாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இலங்கை, இந்தியா, ஒவ்வொரு தேசங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகள் பொல்லாத வழிகளை விட்டு உம்மிடத்துல திரும்பும் பொழுது நீர் அந்த தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பீர். ஆண்டவரே, இந்த தேசங்கள் எல்லாம் பல தேசங்கள், இலங்கை தொடக்கம் அநேகமான தேசங்கள் இருளில் வாழ்கின்றது. ஆண்டவரே, கிறிஸ்தவ பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள் இருளில இருந்து அவர்களை வெளிச்சத்துக்கு அழைத்திருக்கிறீர். இருளில் இருக்கும் மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த இருள் எங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளில மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாக மலை மேலுள்ள பட்டணமாக எங்களை வைத்திருக்கிறதற்காக நாங்கள் அந்த உம்முடைய வெளிச்சத்தை மற்ற மக்களுக்கு காட்ட நிறங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக இந்த கடைசி காலத்தில உம்முடைய பிறப்பு இருளில் உள்ள மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நீர் உம்முடைய ஒளியை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க, உப்பாக நாங்கள் மற்றவர்களுக்கு விளங்க, உம்முடைய வசனத்தின்படி வாழ எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறீர். உம்முடைய வசனத்தினால சாத்தானின் அதிகாரியான சாத்தானை நீ வெற்றி கொண்டு சகல அதிகாரங்களையும் சிலுவையில முறித்து வெற்றி சிறந்தீர். அந்த வெற்றியின் அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், விசுவாசிகளுக்கும், ஊழியக்காரர்களுக்கும் நீர் உம்முடைய அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த, ஆண்டவரே, இந்த தேசம், இலங்கை தேசம், இந்த தீமைகளில இருந்து உம்முடைய அதிகாரத்தோடு அந்த தேசம் இயேசு அண்டை வருவதாக. அந்த இலங்கை தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும், இருளில வாழும் மக்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வெளிச்சத்தை காண்பார்களாக, உம்முடைய அதிகாரத்தோடு அவர்கள் வாழுவார்களாக. உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறீர். அந்த இலங்கை தேசத்தில் உள்ள துக்கங்கள் எல்லாம் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் பொழுது அது சந்தோஷமாக மாறும். உம்முடைய சமாதானத்தை அந்த தேசத்துக்கு கட்டளையிடுகிறேன் நீ சொல்லி, உம்முடைய வசனத்தின்படி இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. இலங்கை தேசம் இயேசுவுக்காக எழுப்ப வேண்டும். பலவிதமான யுத்தங்கள், வறுமைகள், துன்பங்கள் வந்ததற்கு காரணம் அந்த மக்கள் இருளில் வாழ்ந்ததுதான். அந்த மெய்யான தேவனை விட்டு இருளான சமயங்கள், இருளான மதங்கள், இருளான பாவ வாழ்வுகளுக்கு உண்டாகத்தான் அந்த கஷ்டம் வந்தது, நஷ்டம் வந்தது, துன்பம் வந்தது. இயேசு அந்த அத்தனை துன்பங்களை இயேசுவின் அதிகாரத்துல அவருடைய வசனத்தை இலங்கை தேசத்தின் மேல் அனுப்பி ஜெபிக்கிறோம். உலக தேசங்கள் அந்த தேசத்துக்கு உதவி செய்து இயேசுவை அறிகிற அறிவை அந்த தேசத்துக்கு கொடுக்கும்படியாக. இயேசு இல்லாமல் அந்த தேசம் நற்குணசாலிகளாக முடியாது. பாவ இருளில இருந்து ஒளி, தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் ஒளியை பெற்று வாழ இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஆண்டவரே, அந்த இலங்கை தேசம், இந்திய தேசம், இப்படியாக ஒவ்வொரு தேசங்களும்
உம்முடைய ஒளியை பெற்று வாழ அந்த தேசங்கள் ஞானத்தை, புத்தியை, அறிவை கொடுத்து இருளான வாழ்வு ஒளியான தேசங்களாக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அந்த தேசங்கள் ஒவ்வொன்று ஒளியான தேசங்களாக, ஒரு எழுப்புதலின் தேசங்களாக இலங்கை மாற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் அந்த தேசத்தின் மேல கூட இருந்து வரும் காலங்களில பெரிய காரியங்களை செய்யும்படியாக மீண்டுமாக அந்த இதழ் பற்றி கொள்ளாதபடி உம்முடைய இரத்தத்தை அந்த தேசத்துல தெளித்து ஜபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜபிக்கிறேன். அவர்கள் இருக்கிற அத்தனை இதழ்களும் அகன்று லெஸ்லி ரீட்டா குடும்பத்துல உம்முடைய அதிகாரம் சங்கம நித்திய வெளிச்சம் ஊடாக அனைத்து தேசங்களுக்கும் போவதாக ஜபிக்கிறேன். கணவனோடு நீ கூட இருக்கிறதற்காக நன்றியோடு ஜபிக்கிறேன். மகனோடு மகளோடு கூட இருந்து இந்த வருங்காலங்களில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். துதிகன மகிமை ஒன்றான வைத்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் லட்சணமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் சபையோடும் சபை மக்களோடும் சத்திய வல்லமினால் நிரப்பப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன். God bless you, sister. God bless you, everybody. ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர். இந்திய நாட்களிலே ஆலயத்தை விட்டு காணாமல் போயிருக்கிற ஆடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். வழி தப்பி போயிருக்கிற ஆடுகளுக்காக. ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் சத்தியத்தை தேட, சத்தியத்திலே ஒரு வாஞ்சை தாகம் வர, சத்தியத்துக்குள்ளே என்ன இருக்குது என்பதை அவர்கள் அதிகமாய் அறிந்து கொள்ள நீங்க இந்த காணாமல் போன ஆடுகளுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் அப்பா இலங்கை தேசத்துக்கு அவன் ஜபிக்க வந்து நிக்கிறோம், வந்து நிக்கிறோம் தபனே. நன்றி ஐயா, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா நேற்றும் இன்று மாறாதவரை இப்பொழுது ஆண்டவரே நாங்க ஜபிக்கிற ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி, நன்றி அப்பா. அம்மா நன்றி இயேசுவே. கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார். குறைகள் எல்லாற்றையும் நிறைவாக்குற தகப்பன் அப்பா. நீங்க உங்களை இந்த மக்களுக்குள்ள குறைகள் எல்லாத்தையும் நிறைவாக்கி கொண்டு இந்த ஜனங்களை நீ வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அப்பா அநாதையாக திரியிற மக்களுக்கு ஆண்டவரே அப்பா வழி தப்பி போற ஆட்டுகளை நீங்க தேடி வந்தீங்க ஆண்டவரே. அதே போல அப்பா இந்த வழி தப்பி போற மக்களுக்குள்ள நீங்க ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல அப்பா இந்த உங்களோட பிறந்த நாளை கொண்டாடுற மக்களுக்கு உங்களோட ஒளியை அனுப்புங்க, உங்க ரட்சிப்பை கொடுங்க அப்பா. இவர்களுக்கு ஆண்டவரை உங்களோட ஒளியை அறியத்தக்கதாக அவங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் அன்பையும் உங்களோட அபிஷேகத்தையும் கொடுத்து இவருக்கு ஆண்டவரே உங்களே அறிவை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா அப்பா. அந்த மக்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆட்டுக்குட்டி என்றால் வழி தப்பி போகாத வண்ணமாக நீங்க எங்களை அனுப்பினீர்கள் ஐயா. உலகத்துக்கு நீங்க வந்தீங்க, ஒளியாக வந்தீங்க ஆண்டவரே. எழுந்த பிரகாசி என்னொளி உண்மையில் வந்தது என்று கூறிய வாக்கு தத்தத்தின்படி அப்பா இவங்களுக்கு உங்களுடைய ஒளியை கொடுத்து உங்க ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்துங்க. ஒரு மக்கள் என்றாவது ஆண்டவரே வீண் போகாத வண்ணமாக, வழி தப்பி போகாத வண்ணமாக அவர்களை தேடி அவங்களுக்கு பின்னாக நீங்க உங்களோட ரட்சிப்பை கொடுத்து உங்களை நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று கூறிய வாக்கு தத்துவத்தின்படி இவங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தின் மூலம் கட்டளையிடுகிறேன். இயேசு உங்களால முடிய காரியங்கள் ஒன்றுமில்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட் அப்பா. அதுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த கால நேரத்துல எங்க தேசத்துல உள்ள மக்களை நீங்க தேடி அவங்கள வழி தப்பி போற ஆட்டுக்குட்டிகளுக்கு பின்னால போனவரே இப்ப இந்த மக்களுக்கு பின்னால இந்த ஆத்துமாக்களுக்கு பின்னால ஒவ்வொரு விசேஷமாக ஆண்டவரே ஸ்பெஷலாக இருக்கு இந்த மக்களை நீங்க தேடி வந்து உங்களோட ஒளியை கொடுத்து அவர்களை வழி நடத்துங்க, உங்களோட சத்தியத்தை வெளிப்படுத்துங்க அப்பா. நீங்களே வழியும் சத்தியம் என்று சொல்லும் பொழுது அந்த ரட்சிப்பின் அறிவை ஞானத்தையும் அன்பையும் கொடுக்கும்படியாக மறுபடியும் ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் ஆண்டவரே.
காரியங்கள் ஒன்றுமே இல்லையா அப்பா. பிறந்த நாளை கொண்டாடுறது மட்டும் இல்லாண்டவரே, வெளிச்சங்களையும் லைட்ஸ்களையும் கிறிஸ்துமஸ் ட்ரீயையும் போடுறோம் ஆண்டவரே. அது நல்லதுதான் இருந்தாலும் உள்ளத்துல அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, அவங்க உங்களோட அன்பை அவங்க அறியத்தக்கதாக அந்த அறிவின் ஞானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு அப்பா நீங்க பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு உங்களோட ரட்சிப்பின் நாளாக அதை மாற்றுவதற்கு இந்த பிறந்த நாள் உங்களோட பிறந்த நாள் ஆண்டவரே அவர்களுக்கு கண்டறியத்தக்கதாக உங்களோட ஒளியை அனுப்பி விடுதலை ஆக்குங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே. அப்பா ஒரு மனதோட சபைகளும் ஆண்டவரே ஒன்று கூடி ஜபித்து இந்த புது வருடத்துக்குள்ள போகும் பொழுது ஆண்டவரே எங்கட இருதயம் என் இருதயம் கத்தருக்கு முன்பாக எப்படி இருக்குது. கடைசி காலாக நீங்க எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தீங்க. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தில் உள்ள எல்லா மக்களையும் எங்களோட கரத்துல கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களே இந்த புது வருடத்துக்கு ஆயத்தப்படுத்துங்க. எங்களோட உள்ள நீங்க பரிசுத்தமா இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமா இருக்க எங்களோட உள்ளங்களையும் ஆண்டவரை மாற்றுங்க அப்பா. எங்களோட ஆட்டிடியூட்ஸ், எங்களோட நினைவுகள், எங்களோட சிந்தனைகள், எங்களோட போக்குவரத்துகள் எப்படி இருக்குது, எங்களோட உடைகள், எங்களோட பேச்சுக்கள் எல்லாத்தையும் மாற்றுங்க ஐயா. அப்பா நீங்க பரிசுத்தர் என்று கூறியவரே, நாங்க இந்த பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிப்பதற்கு யாரையும் ஆசை வழங்க உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட பரிசுத்தமான ஆவி மட்டுமே எங்களுக்கு ஜீவித்து உங்களுக்காக ஜீவிப்பதற்கு ஒரு கூட்டத்தாரை எழுப்பி இந்த சங்கமம் வானொலியை வழி நடத்தி கொண்டிருக்க பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டாவே ஆண்டவரே நீங்க பரிசுத்தத்துக்குள்ள நடத்துறது மேலுக்கான நன்றி செலுத்துறேன். இந்த ஊழியத்தை அப்பா நீங்க நடத்துற தகப்பனா இருக்கபடியா நன்றி ஐயா. எல்லா ஊழியத்திலும் உள்ள எல்லா ஊழியக்காரங்களும் உங்களுக்கு சொந்தமானவர் ஐயா. நீங்க தெரிந்தெடுத்த ஜனங்கள் ஐயா. இவர்களை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்துப்படி நடத்துங்க. புது வருடத்துக்குள்ள அப்பா கிறிஸ்துமஸ் ட்ரீ மட்டுமில்லை ஐயா, எங்களுக்குள்ள உள்ள கிறிஸ்துமஸ் ட்ரீ எங்களோட உள்ளத்துல உள்ள இருதயம் எப்படி கத்தருக்கு முன்பாக இருக்கிறது என்பதை நீங்க அறிந்து கொள்வதற்கு உபவாசம் எடுத்து ஜெபிப்பதற்கு எங்களுக்கும் வாஞ்சையும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொருவரும் உங்களோட கருத்துல கொடுக்கிற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக யாவரையும் ஆசீர்வதிங்க. பிரதர் சிஸ்டர் ஜெனட் அப்பா நன்றி சாமி. எங்களோட கணவனை பிள்ளைகளை உங்களோட கருத்துல கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த வேறு பிரித்து செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை நீங்க பாக்குறீங்கப்பா. உங்களோட தத்தத்தை கோட்டுகளை மறைச்சி வைங்க. உங்களோட சித்தத்தை படி நடத்துங்க ஆண்டவரே. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. தேசம் எல்லாம் மன்னன் திரும்பி அப்பா தேசமானது இயேசுவை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும்படி ஜபிக்கிறேன். உங்களோட சமாதானத்தை யாவர்களும் கொடுத்து இந்த நல்ல நாட்கள்ல ஆண்டவரே நீங்க உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் வழி நடத்துங்க. உங்களுக்குள்ள அந்த ஒளியை இன்னும் அதிகமாக அநேக பேர் அறிந்து கொள்ளத்தக்க எங்கள் உள்ளங்களை மாற்றி அதிகமாக உங்களை நேசிப்பதற்கு அதிகமாக உங்களுக்கு காத்திருந்து உங்களுக்கு என்று நாங்க வாழ்வதற்கு யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட ஒளியங்களுக்கு இன்னும் அதிகமாக அனுப்பி உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த காலை நேரம் புதிதாக யாவரையும் கொண்டு வந்து ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே நன்றி. ஆமென் 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 ஆமென். அங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டொலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென் 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 ஆமென். God bless you sister. God bless you. ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்ங்க. ஓகே, நீங்க இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் அங்கு ஓநாய்கள் பீறி போடாதபடி கர்த்தர் அவர்களை காக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு தயா சிஸ்டர் அவர்கள் தங்கள் இடத்திலே சரியான அழிவும் இருளுமாய் இருக்கிறது, அங்கு பங்கு கொள்ள முடியாமல் இருக்கிறது, கரண்ட் இல்லை என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். அவருக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசமாயிருப்பவரே, நல்ல தகப்பனே, இந்த சாயந்தர வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. வெவ்வேறு தேசங்களிலும் வெவ்வேறு இடங்களிலும் இருந்த போதிலும் ஆண்டவரே, வெவ்வேறு நேரங்களிலும் நாங்கள் உமது பாதப்படியிலே அமர்ந்து பற்றி திறப்பிலே நின்று அநேக தேசங்களுக்காகவும் இலங்கைக்காகவும் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற வேளையிலே தேவன் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் தேவன் நீங்க ஆசீர்வதித்து அவைகளை கேட்டு அவைகளுக்கு பதில் கொடுத்து வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி கடைசி நாட்களிலே எல்லா மக்களும் உமது பாதப்படியிலே வர போறதுக்காய் சோத்திரம்.
எல்லா நாவும் நீரே உண்மையான தேவன் என்று அறிக்கை செய்யும் எல்லா கால்களும் உமக்கு முன்பாக முடங்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராகப்பா. விசேஷமா கொடுக்கப்பட்ட அந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இலங்கையில் வாழ்கிறதான எல்லா தேவ பிள்ளைகளை கர்த்தர் நீர் பொறுப்பெடுங்கப்பா. அந்த பிள்ளைகளை போக்கிலும் வரத்திலும் எல்லா நேரத்திலையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்கள் செய்கிற வேலைகளில் எல்லாம் ஆசீர்வாத காணமடுபடியா கூட ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல இருக்கிறதான ஓநாய்கள் அப்பா, இந்த தெய்வ பிள்ளைகளை பீறி போடாதபடிக்கு, அவர்களை தவறான வழியிலே நடத்தாதபடிக்கு, அவர்களை கஷ்டப்படுத்தாதபடிக்கு, துன்பங்கள் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே அவர்களை தெய்வ தூதர்களை வைத்து நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறப்பா. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. அப்படியாக முது வாக்குத்தத்த வசனங்களை எல்லாம் இருதயத்திலே வைத்து அவைகளை அறிக்கை செய்து அவைகளை அவைகளை விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆண்டவராகி தேவன் நீங்க அவைகளை உறுதிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஓநாய்கள் மத்தியிலே உங்களை நான் அனுப்புவது போல அனுப்புகிறேன் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடில்லாதவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி நாங்களும் அப்பேற்பட்ட சர்ப்பங்களை போல நாங்களும் நடந்து கொள்ளவும், புறாவை போல கபடி இல்லாதவர்களா இருக்கவும் கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அந்த ஓநாய்கள் மத்தியிலே நாங்கள் உமது விசுவாசத்தோடு ஆண்டவரை நீர் கொடுத்திருக்கிறதான அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அவைகளை நாங்கள் அந்த இலங்கை வாழ் மக்கள்கள் அவைகளை மேற்கொள்ள கர்த்தர் நீர் அவர்களுக்கு நல்ல திராணி பலனை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். வசனங்களை வைத்து இந்த ஓநாய்களின் கிரியைகளை எல்லாம் அழித்து முன்னேற ஒவ்வொரு நாளும் அவர்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. அந்த தேவ பிள்ளைகளுக்கு எந்த விதத்தில் எந்த குறையும் வராதபடிக்கு, ஒன்றுமே சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நீர்தாமே பாதுகாத்து கொள்வீராக. அவர்களுக்கு கர்த்தாவே வேண்டிய எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்க, போக்கையும் வரவையும் ஆசீர்வதிங்க. குடும்ப காரியங்கள் யாவற்றையும் கூட பொறுப்பெடுங்க தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். மற்றபடியாய் கூட இந்த நாள்ல தயா சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த மக்கள் வாழ்கிறதான இடத்திலே இருளும் சூழ்ந்திருக்கிற வேலையிலே அழிவு நாசங்கள் ஏற்பட்ட காரணத்தினாலே ஆண்டவரே இந்த குடும்பம் தத்தளித்து இருக்குது. இந்த குடும்பத்தை போல அநேக குடும்பங்கள் ஆண்டவரே பாதிப்புக்குள்ளாய் கடந்து சென்று இருக்கிறது. கர்த்தர் தாமே நீரே அவர்களுக்கு வெளிச்சமாய் இருந்து இந்த இருளின் பாதையிலே அவர்களை நீர் கரம் பிடித்து வழிநடத்தி நல்ல ஆலோசனை சொல்லி கர்த்தர் நீர் அவர்களை பாதுகாத்து திடப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்படியாக கூட அவர்கள் வாழ்கிறதான இடங்களிலே எல்லா தேவைகளையும் சந்திக்க அந்த ஆட்சியாளர்களுக்கும் யார் யாரெல்லாம் உதவுறாங்க அவங்கள அந்த தேவைகள் என்னென்ன என்று அறிந்து உதவுகிறார்களோ அந்த உதவிகள் எல்லாம் அவர்களை சென்று அடையும்படியா ஜபிக்கிறாப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே சத்தியம் இல்லாத காலமாயிருக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் நேர்த்தியா செய்யாத ஜனங்களா இருக்கிறாங்கப்பா. இப்படியாப்பட்ட ஜனங்கள் உள்ளங்களிலே நீங்க பேசி அந்த ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. சாப்பாட்டு காரியமோ ஆண்டவரே, எந்த தேவையோ வீட்டிற்கு உபயோக பொருளோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் நீர் தயவாய் சந்திங்க தகப்பனே. இந்த மகளை பலப்படுத்துங்க. இந்த குழம்பி போயிருக்கிற அந்த மகளின் இருதயத்திலே அப்போ நீரே அப்போ ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணி அந்த மகளுக்கு நல்ல விசுவாச தைரியத்தை நீர் கட்டளிடுங்கப்பா. இந்த மகளுக்கு உதவும்படியாய் அநேகரை நீர் எழுப்பும்படியாய் ஜபிக்கிறோம் கர்த்தாவே. மற்றபடியாய் கூட ஆண்டவரே அந்த மகளுடைய குடும்பம் முழுவதுமாய் நீங்க பொறுப்பெடுங்க. குடும்பத்தின் காரியங்கள் எல்லா குடும்பத்தில யார் யார் இருக்காங்களோ அவங்களை எல்லோரையுமா நீர் பாதுகாத்து வேலி போட்டு அக்னி கோட்டையில் ரத்த கோட்டையில் மூடும்படியா ஜபிக்கிறப்பா. ஏழை மகளை நீர் கண்ணோக்கும்படியா ஜபிக்கிறோம் கர்த்தர். நீர் நல்லவரா இருந்து இவர்களுடைய எல்லா காரியத்திலும் திருக்கரம் பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அப்படியே தேவன் தயா சகோதரியை வருகிற நாட்களிலே எல்லா சேமமா இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கேட்கும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த சங்கமம் ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோருமாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. மட்டுமாய்
கொடுத்த எல்லா சுகபல ஆரோக்கியம் ஜீவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த சங்கம ஊடகத்துக்கு இன்னும் என்னென்ன காரியத்தை நீ வச்சிருக்கிறீரோ அந்த காரியத்திற்குள்ள அடுத்த பரிமாணத்திற்குள்ள புதிய வருடத்திலே புதிய காரியங்களை செய்ய தேவதாசனுக்கு நல்ல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை நீர் கொடுத்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அதே போல இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் எல்லோரையுமா நீங்க பொறுப்பெடுத்து ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து காது கொள்ளுங்க, வெலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரீர் நீங்க ஆசீர்வதிங்க. இவர்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது உடைய ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். ஜெபித்த ஒவ்வொருத்தரையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் ஜெபிக்க காத்திருக்கிற யாவரையும் கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். கடைசியாக வந்து ஜெபிக்கிறதானே ஏமி மகளை மது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மகள் ஒவ்வொரு நாளும் அநேகருக்கா எல்லாருடைய பேர்களை குறிப்பிட்டு ஜெபிக்கிற அந்த மகளை தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த உமது பிறப்பின் தினத்தை கொண்டாடுகிறதான எல்லா குடும்பங்களில் ஆண்டவரே ஒரு விசேஷித்த தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. அப்படியாக தேவைகள் எல்லாம் சந்திங்க. இந்த நாளில எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்பெடுங்க தகப்பன். அப்படியே நீ செய்த ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். அங்க ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் இந்த பண்டிகை நாட்கள்ல நல்ல சமாதானம் சந்தோஷமா இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். உதவி செய்து ஆசீர்வதிப்பாராக. பிரதர் இன்னும் வரலைங்க சிஸ்டர். ஓகே ஓகே ஓகே. நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் ஐரீன். பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே பொய் உதடுகள் கபட நாவுகள் இதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இவர்களால் அநேக பிரச்சனைகள் அநேக வேதனைகள் அநேக புறன் சொல்லல்கள் அநேகமாய் இருக்கிறது. ஆகவே இந்த இப்படிப்பட்ட மக்கள் மனம் திரும்ப ரட்சிப்பை காண வீணான விருதாவான காரியங்கள் அவர்கள் நாவினாலேயோ உதடினாலேயோ வராதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் கிருபையின் தேவனே கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அன்பும் இரக்கம் கிருபை நிறைந்த தேவனே சுவாமி, இந்த நாளுக்காய் இந்த நேரத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாள் முழுதும் தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா இந்த வருடம் முழுவதுமா இந்த 12 மாதங்கள் தேவன் எங்களை தோள்களிலே சுமந்து கொண்டு வந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கரத்தை பிடித்து கொண்டு வந்ததுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா தேசத்தில் இருக்கிற அப்பா ஜனங்களை எல்லாம் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா உம்முடைய கற்பனையிலேயே நீங்க சொல்லி இருக்கிறீங்க தகப்பனை, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இந்த பொய் சொல்லுகிறதான நாவுகளை தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. புறம் கூறுகிறதான அந்த செயல்களை எல்லாம் தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய வார்த்தையின்படி நடக்க உதவி செய்யுங்க தகப்பனே. உம்முடைய வார்த்தையை இறுக பிடித்து கொண்டு நடக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அறிந்த பிள்ளைகள் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற பிள்ளைகள் கூட கர்த்தாவே இப்படியான காரியங்களை செய்யறாங்க தகப்பனே. அப்பா ஒருவருக்கு ஒருவர் புறங்கூறுகிறாங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது எல்லாமே உமக்கு அருவருப்பான காரியங்கள் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே. இப்படியான காரியங்களை செய்யாத படிக்கு, பொய் சாட்சிகள் சொல்லாத படிக்கு கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவன் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அப்படியான காரியங்களை செய்யறபடியால் கர்த்தாவே அநேக குடும்பங்களிலே கர்த்தாவே தேசங்களிலேயும் கூட கர்த்தாவே அநேக பிரச்சனைகள் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான தவறான காரியங்களை செய்ய
செய்யாத படிக்க கர்த்தாவே அப்பா அவர்கிட்ட பேசும்போது சொல்லும் போது கர்த்தாவே அவர்களுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசுங்க. அவர்களுடைய இருதயத்திலே தேவன் நீங்க உணர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இது பிள்ளையான காரியம் என்று உணரத்தக்கதான நல்ல இருதயத்தை தேவன் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் ஆராய்ந்து அறிகிற தேவனையா நீங்க தகப்பனே. அப்பா அப்படியான தவறான எண்ணங்கள் பேச்சுகளோடு இருக்கிற பிள்ளைகளை தேவன் அப்பா நீங்க திருத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரை உடைய வார்த்தைகளை கொண்டு தகப்பனை அப்பா அவங்களிடத்திலே ஒரு மன மாற்றத்தை தேவன் உருவாக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரை புறம் கூறுதல் கர்த்தாவே அப்பா நமக்கு அருவருப்பான காரியம். ஆண்டவரை அப்பா அப்படி கூறாத படிக்கு கர்த்தாவே ஒருவருக்கொருவர் புறம் கூறி கர்த்தாவே ஒருவருக்கொருவர் இடத்திலே பிரச்சனைகளை மூட்டி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரை சமாதான குலைச்சலை கொண்டு வருகிறதான எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்குகிறோம். ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஒவ்வொருவருடைய நாவையும் தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொருவருடைய உதடுகளையும் தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை இப்படியாய் பேசுகிற ஒவ்வொரு நாவுகளையும் தேவன் நீங்க அடக்கி ஆளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே இப்படியான காரியங்களை கர்த்தாவே செய்யாத படிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொட்டு கர்த்தாவே அப்பா அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை நல்ல சிந்தனைகளை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இப்படியான காரியங்கள் என்று அவர்கள் உணரத்தக்கதான அந்த உணர்வுகளை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே விசுவாச குடும்பங்களிலே அப்பா ஆலயங்களிலே சபைகளிலேயும் கூட கர்த்தாவே இப்படியான காரியங்கள் அநேகமாக நடக்கிறது கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவங்களுக்கு உணர்த்துங்க தகப்பனை. அப்பா உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு பேசுங்க தகப்பனை. உங்களுடைய வார்த்தையானது இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை அப்பா அந்த வார்த்தை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அவங்க இருதயத்தை ஊடுருவி சென்று கர்த்தாவே அப்பா அப்படியான காரியங்களை செய்யாத படிக்கு பேசாத படிக்கு கர்த்தாவே அந்த பிள்ளைகளை தேவன் திருத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரை அப்பா புறம் கூறாத படிக்கு பொய் சொல்லாத படிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரை அப்பா நீங்க அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை அவங்களுடைய நாவுகளை தேவன் சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை அப்பா கெட்ட சிந்தனைகள் இருக்கும் போதுதான் ஆண்டவரை இப்படியான வார்த்தைகள் வெளியிலே வரும். ஆண்டவரை அப்பா சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரை இப்படியான பிள்ளைகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரை முத பாத தண்டை வர தேவன் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா அது எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளுகிறதான அந்த நல்ல இருதயத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா நாங்களும் கூட கர்த்தாவே தெரிந்தும் தெரியாமலும் அநேக பாவங்கள் கர்த்தாவே அப்பா எங்கள் நாவினாலே கையினாலே அப்பா எங்களுடைய கால்களின் மூலமாக கூட செய்திருக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் தேவன் மன்னிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய கல்வாரி ரத்தத்தினால நீங்க மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா உம்முடைய சட்டையின் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படியான பிள்ளைகளை தேவன் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். அவங்களிடத்துல ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வர போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய சங்கமம் வானொலியை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற அதை பணியாற்றுகிறதான அப்பா பாஸ்டரையா இன்னும் ஊழியர்கள் கர்த்தாவே சகோதர சகோதரிகள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா அந்த இணைப்பின் மூலமாக அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யுங்க தகப்பன். இதுல சிறு சிறு ஊழியம் செய்யறவர்கள் இருந்தாலும் கூட கர்த்தாவே அப்பா உம்முடைய பார்வைக்கு அது பெரிதான காரியங்கள். ஆண்டவரை அப்பா எங்களையும் அதிலே ஒரு அங்கமாக தேவன் வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரை மற்றவர்களுக்காக தேசத்துக்காக கர்த்தாவை பாரத்தோடு செபிக்கத்தக்கத எங்களை தேவன்
எடுத்திருக்கிறீங்க ராஜாவே. அப்பா கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். இணைப்புல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த சங்கம வாணியில் நடக்கும் போது கர்த்தாவே எந்த இன்டர்நெட் தடைகளும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனை. எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல சுக பல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பாய் மட்டுமாய் நடத்தின எபினேசரே கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே சுவாமி. இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் நீங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அங்க ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக சிஸ்டர். ஆமேன் ஆமேன். நாங்க சிஸ்டர் செல்வகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் தேசத்திலே பாவம் செய்கிற ஆத்துமாக்கள் மனம் திரும்பவும் அகங்காரிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேவன் இல்லை என்று தூசிக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இவர்களை கர்த்தர் மாற்றி அமைத்து தேவ ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களா இவர்கள் மாற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. பரிசுத்தாவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நறுமையான மாலை வேளையிலே இயேசப்பா உடைய பாதத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. மீண்டும் ஒரு விஷயப்பா எங்களுடைய விண்ணப்பங்களை கண்ணீரோடு உங்கள் சமூகத்துல ஏறெடுக்க அப்பா நீ தந்ததான தருமையான தருணத்துக்காக உமக்கு நன்றி இயேசு சுவாமி. பரிசுத்தரே சுவாமி, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது ஆண்டவரே. அப்பா சுவாமி, தன் பாவங்களை குற்றங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இடத்துல இரக்கம் பெறுவான் என்று உடைய வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட சுவாமி அப்பா உடைய சமூகத்துல ஆண்டவரே சுவாமி நாங்க பரிந்து பேசுகிறோம் ஆண்டவரே. சுவாமி பாவம் செய்து கெட்டு போய் ஆண்டவரே தேவ அன்பையும் ஆண்டவரே உடைய கிருபையும் இழந்தவர்களாய் ஆண்டவரே சுவாமி எத்தனையோ பேர் ஆண்டவரே சரீர ரீதியிலும் மன ரீதியிலும் ஆண்டவரே சுவாமி நொந்து போய் ஆண்டவரே ஐயா சோர்ந்து போய் வியாதிகளினால ஆண்டவரே சுவாமி தகப்பனே அப்பா பாவத்தினால் ஆண்டவரே சாபமும் அங்க ஆண்டவரே மரணமும் ஆண்டவரே வியாதிகளும் நிறைந்து போய் இருக்கிறதே சப்பா. இந்த நாளிலே ராஜா ஆண்டவரே சுவாமி பிள்ளைகள் ஆண்டவரே ராஜா பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் ஆண்டவரே தேவ அன்பிலே கட்டப்பட்டவர்களாய் ஆண்டவரே அப்பா கர்த்தருடைய ஆண்டவரே பிள்ளைகளாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. சுவாமி கேட்டின் மகனை போல செயல்படாதபடி ஆண்டவரே சத்துருடைய கிரியைகளுக்கு ஆண்டவரே சுவாமி தகப்பனை ஒத்து போகாதபடிக்கு ராஜா ஆண்டவரே இந்த மாயமாலமான உலகத்திலே சிக்கொண்டவர்களாக ராஜா ஆண்டவரே சுவாமி தகப்பனை தன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டு நாளுக்கு நாள் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே தன் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராஜா. ஆண்டவரே பாவமான எங்களுக்கு இச்சைகளுக்கு இழுப்புண்டவர்களாக சுவாமி ஆண்டவரே இந்த வலைத்தளங்கள்ல கூட ஆண்டவரே அப்பா சுவாமி அன்புக்கு அடிமையாகி ஆண்டவரே ஐயா தேவையற்ற காரியங்களிலும் பேச்சுகளிலும் ஈடுபட்டவர்களாய் கரைப்பட்டவர்களாய் பரிசுத்தத்தை இழந்தவர்களாய் என் தேவனே உங்க சமூகத்தை விட்டு தூர போய் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே சுவாமி உடைய சத்தத்தை கேட்காதபடி ஆலோசனைகளை கேட்காதபடி அகங்காரிகளாக ஆண்டவரே தன் பிடரியை கடினப்படுத்துகிறவர்களாக கீழ்ப்படியாதவர்களாக சுவாமி எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரை ஐயா உங்க அனுக்கிரகத்தை விட்டு முடியாத விட்டு தூர போய் இருக்கிறதை நீர் காண்கிறீர் சுவாமி. ஆண்டவரே அப்பா பிதாவே கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுத்து என் அன்பு தகப்பனே அப்பா சுவாமி ராஜாதி ராஜாவே ராஜா மனம் போன போக்குல போகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே சுவாமி தகப்பனே ராஜா நம்முடைய அனுக்கிரகத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே சுவாமி தன்னுடைய மனதின் நடந்து ஆண்டவரே ஐயா இந்த போக்குல சென்றா நான் ஜெயித்து விடுவேன் என்று சொல்லி பாவத்துல விழுந்து போகிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டவரே சுவாமி ஐயா இந்த பாவத்தின் நிமித்தமாக ராஜா எத்தனையோ மரணங்கள் ஆண்டவரே ஐயா தவிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா வாலிபம் வலிந்து போகிறது ராஜா ஆண்டவரே சுவாமி உயர்வுகள் ஆண்டவரே சுவாமி செழிப்புகள் மறைந்து போகிறது தேவனுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே அங்க பெற முடியாதபடிக்கு ராஜா ஆண்டவரே சுவாமி ராஜா எங்களையும் பிரிக்கிறது எங்கள் பாவ சுவர்கள் இருக்கிறது இயேசுவின் நாமத்தினால் இந்த பாவ கட்டுகளில் இருந்து என் தேவன் விடுவித்தருளும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா
சத்தியத்தை அறியுங்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று உடைய வேதம் சொன்னபடி ஆண்டவரே உடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள சந்தர்ப்பத்தை சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சுவாமி உமது ஆலோசனைகளை புறக்கணிக்கிறவர்கள் வாழ்க்கை ஆண்டவரை இருளாய் போகிறது ராஜா. ஆண்டவரே சுவாமி ஆலோசனைகளை வெறுக்கிறார்கள் ஆண்டவரே. ஐயா போதனைகளை வெறுக்கிறார்கள், சத்தியத்தை கேட்க மறுக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே சுவாமி பாவம் நிறைந்த உலகத்துல ஐயா, இந்த உலகத்துல ஐயா சுவாமி பாவத்துக்கு அடிமையாக போவதபடி ஆண்டவரே அடிமைத்தனங்களில் இருந்து நுகங்களில் இருந்து இயேசுவின் நாமத்தினால நீங்க சொல்லிக்கிறோம். பரிசுத்தரே ராஜாதி ராஜாவை எத்தனையோ தலைமுறைகள் அழிந்து போகிறது. என் ஆண்டவரை சுவாமி எதிர்பார்ப்புகள் தகப்பனுடைய ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே கௌரவங்கள் ஆண்டவரே ஐயா ஆசைகள் எதிர்பார்ப்புகள் ஆண்டவரே பிள்ளைகளை குறைத்து ஆண்டவரே இந்த நாட்களில் அத்தனையும் நம்பி போய்கிறது ஆண்டவரே. சுவாமி ஒரு இல்லை என்று சொல்வாங்க வேதம் சொல்லுகிறதப்பா. இந்த நாளிலே தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட உன்னுடைய ரத்தத்தினால் கல்வி ஆண்டவரே ஐயா உமது பாதத்துக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக உத்தமமானவர்கள் ஜீவிக்க எந்த தாமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய ராஜா. ஆண்டவரே எங்கு திரும்பினாலும் சுவாமி ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி எந்த காரியத்தை எந்த ஐயா பெருகி சுவாமி செயல்பாடுகள் சட்டங்கள் தேவனே உம்முடைய ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை கொடுக்கும்படியாக தேவனே சுவாமி ஆண்டவரே சுவாமி தூண்டுதல் அத்தனை காரியங்களும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாகும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய நாமத்துக்கு கனத்தை மகிமை கொண்டு வருகிற காரியங்கள் இயேசப்பா வாழ்க்கையிலும் தேசங்களிலும் ஆண்டவரே பெருகும்படியாய் செபிக்கிறோம். என் ஆண்டவரே உமக்கு கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டவரே சுவாமி எத்தனையோ ஆண்டவரே ஐயா தாய் தகப்பன் பிள்ளை என்று இல்லாதபடிக்கிறாச்சா ஆண்டவரே சுவாமி எத்தனையோ சுவாமி சுத்தமான காரியங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி தகப்பன் கனம் மரியாதை இல்லாதபடி அசுத்தமான பேச்சுகள் ஆண்டவரே ஆண்டவரே கொஞ்சம் கூட ஆண்டவரே சுவாமி பேசுகிற மக்கள் மத்தியிலோ கர்த்தர் இடைவிடும்படியாக செபிக்கிறோம், இடைவிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. பார்த்தாலும் ஆண்டவரே சுவாமி செயல்பாடுகள் ஆண்டவரே என் தகப்பனே நீர் தாமே எங்கள் தேசத்தை மக்களை சந்திக்கும்படியாக ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே சுவாமி விலகி போகும்படியாக இடைபெறும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய அன்பு குமாரனை தந்தி ஆண்டவரே பிள்ளைகளின் மீட்கும் பொருளாகவே ஏசப்பா இந்த நாளிலும் ரத்தத்தை செலுத்தினீர் ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே அடுத்த நீர் ஆண்டவரே சுவாமி இடம் கொடுத்தீர் எங்கள் பாவங்களுக்கு கீழ்ப்படியாமலுக்கா இவருடைய சிந்தனைகளுக்காக பேச்சுகளுக்காக ஆண்டவரே இங்க அடுக்கப்பட்டீங்க, நெருக்கப்பட்டீங்க ராஜா, முள்முடி சீட்டப்பட்டீங்க ராஜாவே. உங்க சரீரத்தின் ஆண்டவரே ரத்த சொட்டு ரத்தமும் எங்களுக்காக சிந்தினீங்க ராஜா. ஆண்டவரே சுவாமி எங்கள் தேசம் நீதிமான்களோட ரத்தத்தினால் கரைப்பட்டு போயினது, இந்த பூமி கரைப்பட்டு போய் கிடக்கிறது ராஜா. ஆண்டவரே எத்தனை பாவங்களையும் ஒரு விஷயம் மன்னிங்க ராஜா. கழுவும்படியா செபிக்கிறோம்.
ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே மனதிலும் ஒட்டி இருக்கிறது ராஜா. ஐயாவுடைய சத்தியத்தினால அகற்றும்படியாக அப்படியே வார்த்தைகளை கேட்க செவிகளை இருந்து திறக்கும்படியாக செபிக்கிறோம். அப்பா ஆசீர்வதிங்க. எங்க தேசத்தை ஆண்டவரை மீட்டுக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் மீட்டுக் கொள்ளுங்க ராஜா. ஐயா பாவம் அழிந்து போகணும், பரிசுத்தம் ஆண்டவரை பெருகணும், ஆண்டவரை தேவ பயம் ஆண்டவரை ஆண்டவரை ஏசப்பா தொடர்ந்து ஆண்டவரை சுவாமி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் மாறும்படி செபிக்கிறோம். அப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி ராஜா. அப்படியாக பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க மீட்டுக் கொள்ள போற கிருபைகளுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஐயா தகப்பனே ராஜாதி ராஜாவே, ஐயா தன் இச்சையினால் ஆண்டவரே சுவாமி பரிசுத்தவான்களை விட்டு ஆண்டவரை சத்தியத்தை கேட்காதபடிக்கு பிறந்து போகிறவர்கள் தன் இச்சையை நிறைவேற்றும்படியா இதோ இந்த நாளில் அப்படி இருதயம் கொண்ட ஒவ்வொரு கடின இருதயங்களும் ஆண்டவரை மனமேட்டியுமே அகங்காரங்களும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படி செபிக்கிறோம். தாய் தப்பனுக்கு கீழ்படியாக தன் விருப்பத்துக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை அகங்காரம் செயல்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரை வாலிபமும் மாறட்டும் ஆண்டவரை. வாலிப பிராயத்தில் சிருஷ்டி கர்த்தரை நினைவு சொன்ன நம்முடைய வேத வார்த்தையின்படி ராஜா ஐயா தன் மன விருப்பப்படி நடக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய அனுக்கிரகத்தை காண்பித்தருளுங்க ராஜா. உங்களுடைய கிருபையை வைத்தருளுங்க சுவாமி. அவர்களை மீட்டுக் கொள்ளுங்க. அவர்களை அடிமைப்படுத்தி சிந்தனைகளை ஆண்டவரை கட்டுப்பாடு எந்த சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்கு சரிப்படுத்த முடியல ராஜா. தகப்பனே அந்த சிந்தனைகள், அந்த எண்ணங்கள், அந்த இருதயங்கள் ஆண்டவரே நினைவுகள் எல்லாம் ஒரு வார்த்தைக்குள் ஒருநிலைப்படட்டும் ஆண்டவரே. வாழ்க்கைகள் மாறட்டும் ஆண்டவரே. மது போதைகள் ஆண்டவரே இச்சையான காரியங்கள் ஆண்டவரே ஏசப்பா ராஜாவே இந்த வாலிப பருவத்தில் ஆண்டவரை எத்தனையோ பாவ செயற்பாடுகள் ஆண்டவரை அத்தனையும் அகன்று போகட்டும் ஆண்டவரை. குடும்பங்களில கூட ஆண்டவரை பெண்களுடைய வாழ்க்கையில ஆண்களுடைய வாழ்க்கையில அத்தனை பாவம் நிறைந்து போயிருக்கிறது இயேசுவின் நாமத்தினால. இவை அனைத்தும் ஆண்டவரே அகன்று போகட்டும். பரிசுத்தம் ஆண்டவரை நிலைக்கட்டும். உடைய வருகை நாள் அதி சீக்கிரம் வருகைக்கு ஆண்டவரே ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்தரே உனக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே ராஜா விழுங்கப்பட்டு போகாதபடிக்கு கத்தாவே ஆண்டவரே சுவாமிங்க பிள்ளைகள் உமது முகத்தை நோக்கி பார்த்து சத்தியத்துக்கு சுவை கொடுத்து என் வாழ்க்கை கத்தருக்கு ஒப்புவிக்கத்தக்கதான ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கத்தர் கொடுத்தருளும்படி செபிக்கிறோம். அப்படியா சுவாமி தகப்பனே ராஜா இந்த சங்கம வானொலி ஊழியத்துக்காய் செபிக்கிறோம். என்னுடைய குடும்பத்துக்காக ஊழியர்களை கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரை, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. இன்னும் தரிசனங்களை நோக்கங்களை கொடுத்து கத்தர் ஆண்டவரே ராஜா பள்ளிக்கு பெருக பண்ணும்படியா நம்முடைய ஊழிய பகுதியில இன்னும் தைரியமா வசனங்களை சத்தியத்தை ஆண்டவரை எடுத்து சொல்லத்தக்கதான அந்த தைரியத்தை உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்தருளுங்க. வல்லமை நிரப்பும்படியா பரிசுத்தாவியானுடைய வெளிப்படுத்தலோடு கூட ராஜா வழிநடத்தலோடு கூட தொடர்ந்து ராஜா அப்பா நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அதே போல ஆண்டவரே சுவாமி ஜெனசிஸ் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளை நாவோடு கூட இருந்தா நீங்க இன்னும் அதிகம் சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாக ராஜா ஐயா வெளிப்பாடுகளை கொடுத்தரும்படியா கூட இருக்கும்படியா குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஆசீர்வதிக்கும்படியா தேவன் நாம மகிமைக்காக ராஜா எந்த காரியத்தையும் சிறப்பு செய்ய தேவ கிருபையை கொடுத்தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா பிதாவை இதுவரைக்கும் நடத்தின எபினேசர இருந்து வழிநடத்துகிற இமானுவேலரை உங்களுடைய அன்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரை. உடைய குடும்பங்கள் ஆண்டவரை எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஐயா பாவம் ஆண்டவரே சுவாமி சத்துரு சதி திட்டங்கள் ஆண்டவரே ராஜா கோட்டைக்குள்ள அக்னியால் மறைத்து காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஊழியத்தை ஆண்டவரை எத்தனையோ சவால்கள் மத்தியில் நமது பிள்ளைகள் செய்கிறார்கள் ஆண்டவரை. என் தேவன் கூட இருந்து ராஜா ஆண்டவரே சுவாமி நடத்தும்படியா சவால்களை தேவ ஞானம் பொருளும் அந்த ஞானத்தை கொடுத்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. என்னென்ன தேவைகள் குறைகள் இருக்கிறது எல்லாவற்றையும் நீங்க சந்திங்க. விசேஷமாக சரீரத்துல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் மன ரீதியில ராஜாதி ராஜாவே அப்பா சுவாமி ராஜா ஆரோக்கியத்தையும் ஆண்டவரை அப்பா சந்தோஷமாக ஆண்டவரை மன ஊழியத்தை செய்ய கத்தர் கிருபை செய்தருளுங்க. இந்த ஜெப கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரை நடத்தின தேவனின்
தொடர்ந்து எங்களை நடத்தும்படியாக எங்களை ஆண்டவரே பரிசுத்தமான தேவனுடைய பாதத்தை தரையிட்டு தாழ்த்தி உங்க நாமத்தை உயர்த்தி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் அப்படியாய் ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ. ஏனாக்கல்லே எங்கள் தேசத்திலே காணாமல் போனவர்கள், அங்கு தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கிறவர்கள், இவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஆண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே, இறைவா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துற கிருபைக்காக, அன்பிற்காக, தயவுக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. ஜீவனோடு எழுப்பினவரே ஐயா, எவ்வளவோ பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே அப்பா, இந்த நிமிடம் வரை எங்களை காத்து எங்களை ஜீவனோடு எழுப்பி அப்பா இந்த ஜெப வேளையில் எங்களை அப்பா நடப்பித்து வருகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள் ஆண்டவரே அப்பா, எத்தனையோ அனர்த்தங்கள் நடந்த வேளையிலும் தகப்பனே இந்த வருடம் பூரா ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி, உம்முடைய பிள்ளைகள் குறுகி போகாதபடி நீங்கள் மீட்டு நடத்துகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நாங்கள் செல்கிற வழிகள், செய்கிற வேலைகள், செய்கிற எல்லாவற்றிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நீதியாக நடத்துகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் போகிற பாதைகள் சரியான பாதைகளாக, உமக்கு சித்தமான பாதைகளாக எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் அறியாமல் நடக்கிற காரியங்கள், அறியாமல் சொல்கிற சொல்கிற பேச்சுக்கள் எல்லாவற்றையும் தகப்பனே எங்கள் நாவுகளை அப்பா காத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் நாவுகளினால் நாங்கள் சொல்கிற பேச்சுக்கள் மற்றவர்களை வேதனைப்படுத்தாதபடி, மற்ற மனிதர்கள், மற்ற சகோதர சகோதரிகள் துன்புறுத்தாதபடி, வேதனைப்படுத்தாதபடி அப்பா எங்கள் நாவுகள் ஒவ்வொன்றிலும் நாங்கள் பேசுகிற பேச்சுக்கள் ஒவ்வொன்றிலும் தகப்பனே எங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அறியாமல் நடக்கிற காரியங்கள், அறியாமல் செய்கிற செயல்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து ஆண்டவரே எங்களை கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் போல எங்களை அணிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய கருத்தில் எங்களுக்கு ஒருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. தகப்பனே, நீங்கள் நின்றும் மாறாதவர் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அப்பாவியானவரே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க கூடி குழுமி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, இந்த ஜெபங்கள் எந்தெந்த மூலைகள், எந்த தேசங்களில் அப்பா தகப்பனே உண்மை அறியாத மக்களின் காதுகளில் கேட்கிறதோ தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை அறிந்து ஆண்டவரே தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளாகவும் ரட்சிக்கப்படக்கூடியதான கிருபையும் அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எத்தனையோ வீடுகள் சமாதானம் இல்லை ஆண்டவரே. எத்தனையோ வீடுகளில் ஆண்டவரே கர்த்தாவே, அவர்களின் நோய்களினால் சமாதானம் கெட்டு போகிறது ஆண்டவரே. பிரச்சனைகள் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஆண்டவரே, வேதனைகள் ஆண்டவரே. சத்ருவானவர் இந்த காலங்களில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை வேதனைப்பட்டு கண்ணீரோடு நடத்துகிறதை காண்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே, இந்த எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலம் கொஞ்ச கால வாழ்க்கை ஆண்டவரே. இந்த பூமியில் வாழுவதே ஒரு கொஞ்ச காலம் ஆண்டவரே. அந்த ஒரு கொஞ்ச காலங்களில் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளாக, உமக்குரிய பிள்ளைகளாக, அன்பின் பிள்ளைகளாக, ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அப்பா மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே, ஆவியானவரே, இந்த உலகில் ஆண்டவரே நாங்கள் இருக்கும் வரையும் உமக்குரிய பிள்ளைகளாக
வாழும்படி ஒவ்வொருவருக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்மை அறியாத பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை அறிந்து ஆண்டவரே கடைசி கால வேளைகளிலும் தகப்பனே, நீங்கள் வருகிற வேளையிலும் தகப்பனே, நீங்கள் அறியோம் என்று சொல்லாதபடிக்கு, நான் உன்னை அறியேன் என்று சொல்லாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக இந்த தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா இலங்கைக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த அனர்த்தங்கள் மத்தியிலும் என் தகப்பனே எத்தனையோ எத்தனையோ உறவுகள் ஆண்டவரே. அப்பா தங்களுடைய குடும்பங்கள், தங்களுடைய கணவன் பிரிந்து, மனைவி பிள்ளைகள் பிரிந்து, சகோதரர்கள் சகோதரிகள் தாய் தகப்பனை பிரிந்து அப்பா என்று ஆண்டவரே அந்த இடங்களில் தள்ளப்படுவதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. கண்ணீரோடு தேடுவதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருந்து ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே, உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளின் கண்ணீர் விடுவதை நீங்கள் பார்க்க மாட்டீங்கள் ஆண்டவரே. எங்களுக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுத தேவன் நீங்கள் ஆண்டவரே. எங்களின் பாவங்களுக்காக கண்ணீர் சிந்தி ஆண்டவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட தேவன் நீங்கள் ஒருவர் மட்டுமே ஆண்டவரே. இதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக, உம்மை போற்றி புகழுகிற பிள்ளைகளாக தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி அமைத்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, எத்தனையோ 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 பாடுகள் ஆண்டவரே. இந்த பிள்ளை இந்த மனிதர்கள் மத்தியில் எத்தனையோ செயல்பாடுகள் நடக்கிறதே ஆண்டவரே. எத்தனையோ பாவ வழிகள் இந்த வாலிப பிள்ளைகள், பெற்றோர்கள் பெரியோர்களும் கூட நடக்கிறார்களே என் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே, உம்மை உணர்ந்து ஆண்டவரே, உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக என் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. தேவனே, உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே. தகப்பனே, எந்த பிள்ளைகளும் வீண் போகாதபடி, உம்முடைய கையில் இருந்து விடுபட்டு அழிந்து போகாதபடி தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் தகப்பனே கர்த்தாவே, இந்த இலங்கையில் ஆண்டவரே அப்பா, காணாமல் போன எத்தனையோ பிள்ளைகளுக்காக, எத்தனையோ கணவனுக்காக தகப்பனே, தகப்பனே, இந்த யுத்த நேரங்களில் யுத்த காலங்களில் ஆண்டவரே தங்கள் உறவுகளை இழந்து காணாமல் போய் இப்போதும் இருக்கிறார்கள். என்னிடம் வருவார்கள் என்று மனைவி ஏங்கிக் கொண்டிருக்கிறதையும், தாய் ஏங்கிக் கொண்டிருக்கிறதையும், சகோதர சகோதரிகள் ஏங்கி தவிப்பதையும் என் தகப்பனே நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காணாமல் போன ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆண்டவரே நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. எந்த இடத்தில் இருக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் அறிவீர்கள் ஆண்டவரே. தகப்பனே, இவர்களுக்கு மத்தியில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி ஆண்டவரே, அந்த இடத்திலே இந்த காணாமல் போன பிள்ளைகளை நீங்கள் காண்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சேதமும் வராதபடி, இந்த பிள்ளைகள் சமாதானத்தோட ஒரு நல்ல இடங்களில் நிற்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த குடும்பங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. இதை எண்ணிய தவித்து போய் ஆண்டவரே தகப்பனே, தங்களுடைய மனங்கள் பாதிக்கப்பட்டு எத்தனையோ எத்தனையோ சகோதரிகள், எத்தனையோ தாய் தகப்பன் டிப்ரெஷனுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவனே, இவர்கள் இந்த குடும்பங்களுக்கு மத்தியில் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. காணாதவர்களை காண்பிக்க பண்ணுகிற தேவன் நீங்கள் மட்டுமே ஆண்டவரே. தகப்பனே, இந்த குடும்பங்கள் யாவரும் ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. அந்த குடும்பங்களும் ஆண்டவரே தேவையற்ற
பெற்ற அப்பா அந்நிய தேவர்களை வணங்கி ஆண்டவரே அவர்கள் மாண்டு போகாதபடி, அறியாமல் அப்பா இருட்டோடு இருட்டாக போகாதபடி தகப்பனே, இருளுக்குள்ள இருக்காதபடி வெளிச்சத்துக்கு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பங்களை ஒவ்வொருவரும் வெளிச்சத்துக்குள்ள வந்து தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக இந்த தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. எத்தனையோ காரியங்கள் அப்பா ஒவ்வொரு நாடுகளில் நடக்கிறது ஆண்டவரே. அப்பா அப்பா தகப்பனே அந்நிய தேவர்கள் ஆண்டவரே எத்தனையோ எத்தனையோ வழிகளில் அவர்கள் செய்கிறதை அப்பா இந்த வானொலி மூலமாக அந்த டிவி மூலமாக தகப்பனே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனே அருவருப்பான காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லியும் கூட தகப்பனே இப்படியான அருவருப்பான காரியங்களை ஒவ்வொரு மக்களும் செய்து கொண்டு வருகிறதை காண்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே தேசங்களை நீங்கள் கழுவுங்க ஆண்டவரே. தேசங்களை பொறுப்பெடுங்க ஆண்டவரே. தேசங்களில் இருக்கிற இப்படியான அருவருப்பான காரியங்களை நீங்கள் ஆண்டவரை சுட்டரித்து போடுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவுங்க ஆண்டவரே. இது பரிசுத்த பூமி ஆண்டவரே, நீங்கள் உருவாக்கின பூமிகள் ஆண்டவரே. இது பரிசுத்தம் இல்லாமல் போகாதபடி ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொன்றை நீங்கள் நீக்கி போடுங்க ஆண்டவரே. உங்களால் மட்டுமே முடியும் ஆண்டவரே. அப்பா மனிதர்களால் கூடாதது தேவனால் ஆகும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு இடங்களையும் ஆண்டவரே நீங்கள் சுட்டரித்து போட்டு நடத்துங்க ஆண்டவரே. அப்பா முக்கியமாக இந்த இலங்கையை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இலங்கைக்காக கூடி ஜெபிக்கிற இந்த வேளையில் தகப்பனே அப்பா இலங்கையில நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. இந்த இலங்கையை சுற்றி நடத்துகிற எல்லா தீட்டான செயல்களையும் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. அப்பா இந்த இலங்கையில வருகிற சாபங்களை அப்பா நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த சாபங்களை எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகள், எப்ப பார்த்தாலும் இந்த ஜனங்களுக்கு எவ்வளவோ விதமான கரைச்சல்கள் ஆண்டவரே. தகப்பனே அனர்த்தங்கள் இப்படியாக இந்த ஜனங்கள் இப்ப இந்த சாபங்களினால் ஆண்டவரே இந்த ஜனங்கள் படுகிற பாட்டை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இந்த சாபங்களை மீட்டு போடுங்க ஆண்டவரே. இந்த சாபங்களை எடுத்தறிந்து போடுங்க ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு சுவிச்சமான வாழ்க்கையை அப்பா ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கழுது கண்ணீரோடு கதறி நிற்கிறார்கள் ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் எந்த இடங்களில் பார்த்தாலும் ஆண்டவரே அப்பா நிறுத்தத்தினாலே ஆண்டவரே அப்பா காணாமல் போனது மாண்டு போனவர்களை எண்ணி கதறி கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே பிரச்சனைகளினால் எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா இந்த போதவஸ்தினால் எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ பிள்ளைகள் அழிந்து போகிறார்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இந்த இலங்கையை நீங்கள் பொறுப்பெடுங்க ஆண்டவரே. இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களை நீங்கள் பொறுப்பெடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. எந்த பிள்ளைகளும் வீண் போகாதபடி உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிந்து தொழுது கொள்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஆண்டவரே இந்த இலங்கையிலே ஊழியம் செய்கிறார்கள் ஆண்டவரே. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஆண்டவரே உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் அந்த இடங்களில் ஊழியம் செய்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தில் இழுக்கக்கூடியவர்களாக தகப்பனே ஒவ்வொருவருக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிவிக்கிற போதும் தகப்பனே எப்பா தகப்பனே கர்த்தாவே இந்த வணங்காத தகப்பனே கேட்காத ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்க பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே அவர்கள் ஆண்டவரே அப்பா இடுத்தறிந்து போடுகிறதை இந்த ஊழியக்காரர்களுக்கு கூட ஆண்டவரை பற்றி கூறும்போது அவர்களை பழித்து ஏளனம் செய்து தூக்கி எறிகிறதை காண்கிறீங்கள் ஆண்டவரே. தேவைகளுக்கு ஏற்ற விதமாக ஊழியக்காரர்களை நடத்துகிறார்கள் என்றும் நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே இப்படியான இடங்களில் ஆண்டவரே ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே
இந்த ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைகளை கூறுகிற போது ஆண்டவரே, இந்த குடும்பங்களில் ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களை அப்பா வழி நடத்துங்க ஆண்டவரே. இருட்டுல மறைந்து ஆண்டவரே, அன்பில்லாத காரியங்கள் அப்பா இப்படி என்னவோ எல்லாம் செய்து வருகிறார்கள் ஆண்டவரே. பொய் எங்கு பார்த்தாலும் பொய் இல்லை என்கிற சொல்லு ஆண்டவரே. அப்பா தகப்பனே, என்ன எல்லாம் கதைக்கிறார்கள் ஆண்டவரே. வேதனையாக இருக்கிறதே என் தகப்பனே. இவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவரே. அசைவாடுகிற தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. அந்த இடங்களில் நீங்கள் அசைவாடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இருதயங்களில் அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மக்களும் இந்த உலகில் நாங்கள் வாழ்வதே ஒரு கொஞ்ச காலம்தான். அந்த கொஞ்ச காலங்களில் நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அறிவை ஊட்டுங்க ஆண்டவரே. அப்பா வீணாகி போகிறார்கள் ஆண்டவரே. வீணாகி பெரிதாகாதபடி ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவரே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே, பரிசுத்த தேவன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வருடம் பூராகும் ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்தி இருக்கிறீங்கள் ஐயா. எங்களையும் பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிறீங்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. இனி வருகிற புதிய வருடத்திலும் ஆண்டவரே, அப்பா ஒவ்வொருவரை உம்முடைய சிறைகளால மூடி ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே, எங்களை ஜெபிக்க வைத்த கிருபைக்காக, எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை நடத்துகிற சகோதரன் இந்த குடும்பங்களோடு கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த இதை வழி நடத்துகிற இந்த சகோதரியோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தையும் பாதுகாத்து நிரப்புங்க ஆண்டவரே. எந்த தீங்கும் எந்த தடைகளும் இந்த சங்கம வானொலி ஜெபங்களுக்குள்ள வராதபடி பாதுகாத்து நிரப்புங்க ஆண்டவரே. அதே போல வருகிற சகோதரர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இது எங்களை என்னென்ன ஏக்கங்களோ எண்ணங்களோ நாங்கள் அறியோம் ஆண்டவரே. உங்களை ஒருவர் மாத்திரமே, நீங்கள் ஒருவர் மாத்திரமே அறிவீங்கள் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரின் ஏக்கங்கள் எண்ணங்களை நிறைவேற்றி ஒவ்வொருவருக்கு சமாதானத்தை கொடுத்து பாதுகாத்து நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் தருகிறேன் ஆண்டவரே. என்னையும் என் மகளையும் உம்முடைய பாதபடியில் தருகிறேன் நாங்கள் ஆண்டவரே. எங்களை நீங்கள் மீட்டு பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுக்கும் வருகிற எல்லா பொல்லாப்பு, எல்லா சோதனைகள், எல்லா நோய்கள், எல்லா வேதனைகள் என்றும் எங்களையும் விடுவித்து ஆண்டவரே, உம்முடைய கரத்தினால் உம்முடைய சிறகாலை மூடி பொத்தி மூடி மறைத்து பாதுகாத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இவற்றுக்கு மேலானவரே, துதிகன மகிமைக்கு பாத்திரர் ஐயா. உமக்கு கோடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உங்க ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்ததாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். உங்கள் ராணியக்கா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ராணியக்கா, நீங்கள் எங்கள் தேசத்திலே வியாதிகள் வேதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். மருத்துவ துறையிலும் இருக்கிறவர்களுக்கு வேண்டிய பலத்தை அங்கு தொற்றுக்கள் வராதபடி காத்து கொள்ளப்பட நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். சுகத்தின் வல்லமை ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தாங்க முடியாத ஆண்டவர் இருக்கிறாலும் சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மிடத்திலே வரும் சொல்லக்கூடிய ஆண்டவரே, சுகமாக்கும்படி ஜெபிக்கிறோம். சுகமை கர்த்தாவே, ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இதையும் சிவன் ஆண்டவர் கர்த்தாவே, வைத்தியம் பார்க்காதபடி ஆண்டவர் ஐயா ஆண்டவரை கர்த்தாவே வார்த்தையை கொடுத்து விடுதலை கொடுத்து ஆண்டவரை கர்த்தாவே ஆண்டவரை ஆண்டவரை ஏற்ற மருந்துகளை கொடுத்து ஆண்டவரை அவளுடைய ஆண்டவரை கர்த்தாவே ஜெபிக்கிறோம். வைத்தியம் கர்த்தாவே இப்படியெல்லாம் பேச வேண்டும். இப்படியெல்லாம் ஆண்டவரை பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கர்த்தருடைய நாமம் தக்கதாக பெரிய காரியம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் சொல்லும்படி ஆண்டவர் செய்யும்படி ஜெபிக்கிறோம். சாட்சிகள் வரட்டும், சுகமான நாள் என்று சொல்லத்தக்கதாக சாட்சிகள் வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபிக்க வல்லமை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ஜெபிக்கிறோம். கொண்டு வந்து கட்டுக்கள் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தருடைய வல்லமை ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தாவே பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை நீங்கள் செய்யணும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அனைவருக்கு ஆண்டவரை சொல்லி இருக்கிறோம். ஆண்டவர் ஆண்டவரை கர்த்தாவே இந்த ஜெபத்தில் கர்த்தாவை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். செவிகள் திறக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரை கர்த்தாவே ஆண்டவரே ரட்சிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கர்த்தாவே ஜெபிக்கிறேன். ஆண்டவரை கர்த்தாவே ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சந்தித்தள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராணியக்கா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் எல்லா ஊழியத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். மட்டும்தான் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு கொடுங்க. ஓகே, எஸ் எஸ் ஓகே. நான் கேட்டலாம். ஓகே, ஸ்ரீலங்காவுக்கு உங்களுடையங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் பாதுகாப்பு தந்து நடத்துவாராக. கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்க தேசத்திலே அந்தகாரத்திலும் மரண இருளிலும் அங்க வீடுகளை இழந்து பொது இடங்கள்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே ஒரு விடுதலையை கொடுக்க வேணும் என்று சொல்லியும் என்னுடைய மகன் இன்றைக்கு
வீட்டுக்கு வருகிறார். அவர்களுடைய பயணத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து. ஆமாண்டவரே, அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த வருட கடைசியிலே நாங்கள் வந்திருக்கிறோம். தகப்பனே, மட்டுமா எங்களை இந்த வருடங்கள் முழுவதும் பாதுகாத்தீரே. இனிமேலும் வரப்போற நாட்களிலே நீர் பாதுகாத்து வழி நடத்தி காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமென்றும் ஆமேன் என்று நீங்கள் ஜெயம் தந்து இருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இன்னும் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்திலே வளர நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஜெப ஆவியினாலே நிரப்பும் ஆண்டவரே அப்பா. காலங்களை நேரங்களை வீணாக்காதபடி வீணான பேச்சுகளுக்கு, வீணான வாக்குவாதங்களுக்கு, வீணான தந்திரங்களுக்கு, எங்களை ஆண்டவரே பொய்யின் காரியங்களுக்கு, பொய்யான வார்த்தைகளுக்கு ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் சாத்தான் போடுகிற சகல காரியங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து எங்கள் நடையை நாங்களே பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் பெரியவர் அப்பா, நாங்கள் பிள்ளைகள் அப்பா. தேவனே, இந்த வேளையிலே ராஜா, இலங்கை தேசத்திலே ஆண்டவரே ராஜா, நீர் ஆண்டவரே காண்கிற தேவனாயிருக்கிறீரப்பா. ஒரு விசை எங்களுடைய தேசத்தை மக்களையும் மன்னித்து மனம் இறங்கியப்பா. கர்த்தாவே, வீடுகள் ஆண்டவரே, உடைமைகள், சொத்துக்கள் இழந்து ஆண்டவரே அப்பா, பாடசாலையிலும் ஆண்டவரே வேற இடங்களிலும் ஆண்டவரே தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. எத்தனையோ குடும்பங்களிலே அங்கத்தவர்களை இழந்துட்டார்கள் அப்பா. மிகவும் வேதனைக்குரிய காரியம் ஆண்டவரே. தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்திலே எழுதியிருக்கிறபடி எத்தனையோ கண்ணீரை நீர் துடைத்தனர் அப்பா. விதவையின் கண்ணீரை துடைத்தவர், அந்நாளின் துக்கத்தை மாற்றினவர், லாசரு சகோதரங்களினுடைய கண்ணீரை மாற்றினவர் அப்பா. தகப்பனே, தாவீது ஆண்டவரே எத்தனையோ போர்களுக்கு மத்தியிலே, எத்தனையோ பிசாசுகளின் மாமிசங்களின் மத்தியிலே, எத்தனையோ ஆண்டவரே சவுலின் தந்திரங்களுக்கு மத்தியிலே தாவீதை நீர் எத்தனையோ கர்த்தாவே மலை உச்சியிலே வைத்து நீர் பாதுகாத்த தெய்வம். எங்களுடைய தேசத்து மக்களையும் மலையகத்து மக்களையும், இந்த தென் இலங்கையிலே படுகிற வேதனைகள் ஆண்டவரே, இந்த வட மாகாணம் கிழக்கு மாகாணங்களிலே கர்த்தாவே எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவரே பயவிட்டு அழுது கர்த்தாவே கெஞ்சுகிறார்கள் அப்பா. தேவன் தாமே இவர்களை கர்த்தாவே ஒரு விசை சந்திச்சு இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதான இந்த ஆபத்துகளில் இருந்து இவர்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவே, சொத்துக்களை கர்த்தாவே திரும்ப எடுத்துக் கொள்ளலாம், ஆனா குடும்பத்திலே இழந்த யாரை நாங்கள் இழந்து எடுக்க முடியாது. அது மிகவும் ஒரு வேதனைக்குரிய காரியம் தேவனே. தேவன் தாமே இந்த குடும்பங்களுக்கு தேவனே நீர் ஒரு ஆறுதலின் மகனாக தேற்றவாளனாக இருந்து இந்த குடும்பங்களை ஆற்றி தேற்றி வழிநடத்த வல்லவராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் தூரத்துக்கும் தேவனாயிருந்து ஒவ்வொரு உள்ளங்களையும் மாற்றி தேற்றி வழி நடத்துங்க ஆண்டவரே. தேவ கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. சிந்தனைகளினாலே இவர்கள் கர்த்தாவே தங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை தங்களுடைய வாழ்க்கைகளை மாய்த்துக் கொள்ளாதபடி இவர்களை நீர் ஆண்டவரே தூக்கி எடுத்து விடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கர்த்தாவே குனிந்து தூக்குற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. வேறு தேவர்கள் அல்ல, நீர் ஒருவரே அதை செய்ய வல்லவர் தகப்பனே. இந்தந்த மக்களுக்கு ஊடாக யார் யாருக்கு என்னென்ன உதவி, என்னென்ன ஆறுதல், என்னென்ன ஆண்டவரே அப்பா சமாதானம், தேற்றம் ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமோ அவர்கள் எல்லாவற்றையும் நீர் பூரணமாய் சந்திக்க வல்லவராய் இருக்கிறபடியினால் உமக்கு நான் நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. சொல்லி முடியாத வேதனை ஆண்டவரே, சொல்லி முடியாத ஆண்டவரே கஷ்டம் ஆண்டவரே அப்பா. தகப்பனே, இந்த இக்கட்டிலிருந்து நீர் விடுதலை கொடுத்து இவர்களை ஆண்டவரே சமாதானப்படுத்தி ஆற்றி தேற்றி திரும்பவுமாய் காலூன்றி நிற்கத்தக்கதாக வெள்ளத்தை சத்துவத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே ஜனங்களும் ஆண்டவரே பட்சபாதம் பாராதபடி எல்லோருக்கும் சரிசமனாக கொடுக்கப்படுகிற கர்த்தாவே, அது பணமாயிருக்கட்டும், உடுப்பாயிருக்கட்டும், உணவாயிருக்கட்டும்,
வீட்டு உடைமைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அவர்களுக்கு வேண்டியதை நேர்த்தியாக செய்யவும், அன்போடு பண்போடு அவர்களை கர்த்தாவை அரவணைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஏனென்றால் எல்லாவற்றையும் இழந்து, உறவினர்களை இழந்து, கணவனை இழந்து, பிள்ளைகளை இழந்து, சகோதரங்களை இழந்து, குடும்பமே இழந்து நிற்கிறார்கள் அப்பா. ஒரு வீட்டுல 7-8 பேர் என்று ஆண்டவரே கர்த்தர் தாமே இவர்களுக்கு ஆண்டவரே ஏற்ற ஆண்டவரே சமாதானம், சந்தோஷம், விடுதலை ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் மேலான உம்முடைய ரட்சிப்பு வெளிச்சத்தை காண உதவி செய்யுங்கப்பா. இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்மை பிறப்பை கொண்டாடுகிறார்கள். ஆனால் எத்தனையோ குடும்பங்களிலே கண்ணீரும் வேதனையுமாக இருக்கிறது ராஜா. அதை உணர்ந்து எல்லா குடும்பங்களும் அவர்களை ஒரு திசை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் உம்முடைய வார்த்தை சொல்லுகிற அழுகிறவர்களோடே அழுங்கள், ஆண்டவரே சந்தோஷமாய் இருக்கிறவர்களோடே சந்தோஷமாயிருங்கள் என்று. நீங்கள் மட்டும் சந்தோஷமாயிருந்தால் காணாத ஆண்டவர் அவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே போய்கொண்டிருக்கிறார்கள், அழுகையின் பள்ளத்தாக்கிலே போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய உடைமையை ஆண்டவரே கர்த்தாவே, குடும்பத்தை, சொத்தை ஆண்டவரே கர்த்தாவே, தங்களுடைய ஊரையே ஆண்டவரே அவர்கள் இழந்து நிற்கிறார்கள் அப்பா. இப்படிப்பட்டவர்களோடு கூட ஆண்டவரே நீர் கூட இருந்து ஜனங்கள் அவைகளை உணர்ந்து நடத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே நீர் சொன்னீரே அப்பா, நான் ஜெயில இருந்தேன் ஆண்டவரே, நோயிலே ஆஸ்பத்திரியில இருந்தேன், சிறைச்சாலையில இருந்தேன், என்னை யார் பார்க்க வந்தார்கள், என்னை யார் தேடினார்கள் என்று உண்மைகளாக நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் அப்பா. தகப்பனே, இப்பொழுது எங்களுடைய இலங்கை தேசம் அப்படியாகத்தான் உள்ளது ராஜா. இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தாமே ஜனங்களுக்கு ஊடாக நீர் செய்ய போற மகா பெரிய அற்புதங்களுக்கும் கிருபைகளுக்கும் தயவுக்கும் இரக்கத்திற்காகவும் நன்றி அப்பா. உம்முடைய கிருபையும் மனுஷ தயவும் இவர்களுக்கு கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இனிமேலும் ஆண்டவரே இந்த காலநிலைகளினாலே தேசங்கள் ஆண்டவரே, வளங்கள், தோட்டங்கள் ஆண்டவரே, இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா கைத்தொழில்கள் ஆண்டவரே ஒன்றும் இருந்து போகாதபடி, சேதமடையாதபடி ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் அப்பா தங்களுடைய சொந்த தொழிலை நம்பி வாழுகிறார்கள், சொந்த தோட்டத்தை நம்பி வாழுகிறார்கள் ஆண்டவரே அப்பா. கடலுக்கு போனால்தான் ஆண்டவரே அடுத்த நாள் ஆண்டவரே கர்த்தாவை உணவு உண்டென்று வாழுகிற குடும்பங்கள் அநேகம் அப்பா. இந்த அநேகமான குடும்பங்களுக்கு ராஜா நீர் அற்புதமாயிருந்து இவர்களை சந்தித்து வழிநடத்தி காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையிலே கற்பணி பெண்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த கற்பணி பெண்களையும் தாயையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் பிரசவத்தோடு பாதுகாத்து வழி நடத்தி கொள்ளுங்கப்பா. தேவனே, எத்தனையோ தாயும் பிள்ளையும் இந்த மரணத்துக்கு இந்த அனர்த்தங்களுக்குள்ளே பாடுபட்டு ஆண்டவரே பிடிபட்டு மரித்திருக்கிறார்கள் அப்பா. ஆனாலும் எல்லாம் உம்முடைய கண்கள் காணுது ராஜா. ஒரு விஷயங்களுடைய தேசத்தையும் ஜனங்களையும் மன்னியுங்க ஆண்டவரே. அவர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறோம். அறிந்து செய்கிறார்கள், அறியாமல் செய்கிறார்கள் என்று நாம் அறியோம் ஆண்டவரே. ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்த தெய்வமே, விஷயங்களுடைய தேசத்தை மன்னியும் ஆண்டவரே. மன்னித்துக் கொள்ளும்படியால் உம்முடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த கர்த்தாவே வருங்காலங்களிலே ஆண்டவரே எந்த ஒரு சேதமும், இயற்கையோ செயற்கையோ, மண் சரிவுகளோ, வெள்ளங்களோ, மழைகளோ ஆண்டவரே அப்பா எங்களுடைய மக்களை ஆண்டவரே எது ஒன்றிலும் அணுகாதபடி நீர் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த தயா சிஸ்டரை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதத்திலே இந்த வானொலி சங்கத்திலே ஓடி வந்து நிக்கிற மகளப்பா. தகப்பனே, அந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தியும் அப்பா. எந்த ஒரு நோயும், வைரஸுகளோ ஆண்டவரை, பாக்டீரியாக்களோ, நஞ்சு காரியங்களோ, நஞ்சு தண்ணியோ எதுவும் அந்த பிள்ளையை அணுகாதபடி, அந்த குடும்பத்தை அணுகாதபடி அந்த பிள்ளையை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். விஷ பூச்சிகளுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு சேதமும் அணுகாதென்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. 91ஆம் சங்கீதம் முழுவதும் ஆண்டவரே நீ ஒரு பாதுகாப்பின் வாக்கு தத்தங்கள் அப்பா. அந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் அந்த குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, தயா சிஸ்டர் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆபத்து காலத்திலே அவன் என்னை நோக்கி கூப்பிட்டான், அவனை நான் விடுவித்துக் கொள்ளுவேன் என்று சொன்னீரே ராஜா. இந்த ஆபத்து காலத்திலே இலங்கை தேசத்தையும் மக்களையும் அரசாங்கத்தை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அரசாங்கத்துக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. வீணான பேச்சுக்கள், வீணான
ஆண்டவரே, தந்திரமான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த அரசாங்கத்தை நீர் விடுவித்து பாதுகாத்தருளுங்கப்பா. நீர் செய்ய போறதற்காய் நன்றி ஆண்டவர். உண்மைனதோடு இந்த தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று நிற்கிற எல்லா மக்களோடும் சகோதரங்களோடு நீர் கூட இருந்து வஞ்சனைக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வீணான கட்டுக்கதைகளுக்கு, வீணான பொய் பேச்சுகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவே, இந்த அதிகாரிகளுடைய ஆண்டவரே செல்வாக்குகளுக்கு எல்லாம் நீர் விலக்கி பாதுகாத்து ஆண்டவரே நீர் தாவீதையும் தாவீதினுடைய மக்களையும் எத்தனை வருடம் ஆண்டவரே, ஒன்றல்ல ரெண்டல்ல 40 வருடம் நீர் தாவீதுக்கு கூட இருந்து தாவீதை நடத்தினது போல எங்களுடைய தேசத்து அரசாங்கத்தையும் ஜனாதிபதியை நீர் கூட இருந்து உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய ஞானத்தின்படி கர்த்தாவை ஊகித்து நடத்தி இந்த தேசத்தை திரும்பமாய் கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்துக்கு உதவின சகல நாடுகளையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர். தேசங்களை பாதுகாத்தருளுங்கப்பா, பொறுப்படுத்தருளுங்கப்பா. தேவனே, நீர் செய்ய போற சகல காரியங்களுக்காக நன்றி சொல்லி அதிசயங்களை தாழ்த்தி இந்த ஜெபத்துக்கு ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காக அங்கு யுத்தத்துக்கு எத்தனிக்கிற எல்லா இடங்களுக்காகவும் எல்லா தலைவரும் கர்த்தர் காண்கிறார். ஆகவே அவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபை நிறைந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோள் நம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. தேவனே, இஸ்ரவேல் தேசத்தை புறப்படுங்களப்பா பிதாவே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, அப்பா இஸ்ரவேலை புறப்படுங்களப்பா. கல்வாரின் பரிசுத்த இரத்தத்தாலே தேவனே, தேசத்தையும் இந்த மக்களையும் தேவனே, ராணுவப்பா பிதா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. தேவனே, உம்முடைய வார்த்தை அன்னிப்பி தேவனே இந்த மக்களுக்கு தேவனே அப்பா பிதாவுடைய மக்களுடைய மனக்கண்களை திறவுங்கப்பா இயேசு ராஜா. ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவிய கொடுங்களப்பா பிதாவே தேவனே. உங்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் ஐயா இயேசு ராஜாவே தேவனே. ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. கல்லான இருதயங்களை எடுத்து கொள்ளுங்கப்பா பிதாவே. சத்ரா இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக கொள்ள தேவனே, உம்முடைய ஆவிய தேவனே இந்த இஸ்ரவேல் மக்கள் மீது ஊற்றுங்கப்பா. தேசத்தை ஆளுநர் தலைவர் அதிகாரிகள் மீது ஊற்றுங்கப்பா பிதாவே இயேசு ராஜா. நன்றி என் தேவனே, சோத்திரம் ஐயா. இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக இந்த ஆயுதங்களும் அப்பா பிதாவே வாய்க்காதே போவதாக. எந்த நாடுகளுடைய ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போவதாக. மக்கள் எல்லாம் வாய்க்காதே போவதாக தேவனே. தேவனே, தேசம் எங்கும் இருக்கிற இஸ்ரவேல் பிதாவே, யூத மக்களையும் பிதாவே, பிழையும் கொள்ளையும் அழிக்கையும் தேவனே, அக்கினி மயிலாக இஸ்ரவேல் தேசமெங்கும் பிதாவே சுராஜா. நன்றி நம்முடைய நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சொச்சமையா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேவனே, இந்த தேசத்துக்கு அருகில் உள்ள தேசங்களும் புறப்படுங்களப்பா பிதாவே. இந்த நாடுகள் தேவனே இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக தேவனே திட்டங்கள் தீட்டுகிறார்களோ திட்டங்களும் சேர்ந்து நாமத்தினாலே பிழையும் கொள்ளையும் அழிக்கையும் எல்லா திட்டங்களும் சேர்ந்து நாமத்தினாலே நன்றி ராஜாவே. அக்கினி சத்தை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. தேசத்துக்கு எதிராக அந்த மக்கள் ராஜாவே தேவன். நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நீங்கள் அப்படியே செய்ய போர்க்காய் நன்றி அப்பா பிதாவே. நன்றி என் தேவனே சொஸ்தம். அதே போல் தேவனே, தேசங்கள் அனைத்தையும் அப்பா கருத்தில் ஒப்படைக்கிறேன் அப்பா பிதாவே. தேசங்களை உருவாக்குறது ஐயா. ராஜாக்களை மக்களை உருவாக்குறது ஐயா தேவனே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறதவனப்பா பிதாவே. இந்த நாட்களில் தேசங்களையும் தேசத்தை ஆளுநர் பிதாவே. சிறந்த பொருளாக தேவனே. சட்டத்துடைய ஆவிகள் தேச அதிகாரிகள்
நாமத்தினால் நன்றி ராஜாவே. ஒவ்வொரு தேசங்களையும் தேசத்து தலைவர் அதிகாரிகளையும் மக்களையும் கழுவுங்கள் அப்பா என்பவரே பிதா. பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னியுங்கள் ஐயா. இரத்த பணிகளை மன்னியுங்க என்றவனே. ஓ நன்றி அப்பா. உம்முடைய ஆவிய ஊற்றும் ஐயா ஒரு தேசத்த அதிகாரிகள் மீது மக்கள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா. கல்லங்களை சரியாக கொடுங்கப்பா. புதிய மக்களை கொடுங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே. எல்லாம் மாம்ச கிரியைகளப்பா. இவருடைய திட்டங்கள் மாம்சத்தின் திட்டங்கள் பிதாவே. விசேஷமாக யுக்ரைன் பிதாவே, ரஷ்யாவை பொறுத்தவரை இந்த மக்கள் மீது அக்கினியை போடும் அப்பா. இந்த தேசத்தை ஆளுநர் தலைவர் மீது அக்கினியை போடுங்கப்பா பிதாவே. கிரிகள் எல்லாம் சேர்ந்து போகலாம் நாமத்தினாலே. தேவனே நீங்கள் விட்டு போன சமாதத்தை கொடுங்க அப்பா பிதாவே. நீங்கள் சொல்லாகும் நீங்கள் கட்டளை நிற்கும் தேவனே. தேவனே ஒரு வார்த்தை சொல்லும் அப்பா. யுக்ரைன் தேசத்துக்கும் ரஷ்யா தேசத்துக்கும் அப்பா பிதாவே. தேவனே நடக்கிற தேவனே பிதாவே. இந்த கூட்டத்திலே அந்த மீட்டிங்கிலே நீங்கள் ஆளுக செய்யுங்க. நீங்க பேசுங்க அப்பா பிதாவே. சொல்லுங்கப்பா இயேசு ராஜாவே தேவனே. சுட்டறிங்கப்பா எல்லாம் உங்களுடைய வார்த்தைக்கு எதிராக செய்கிற அப்பா பிதாவே சட்டங்களும் சுட்டரிக்கப்படுவதாக. நீங்கள் சமாதானத்தை கொடுக்க நன்றி அப்பா. உங்களுடைய சித்தம் மாற்ற நன்றி அப்பா. நன்றி தேவனே சொசமையோ தேசங்களையும் பொறுப்படும் அப்பா பிதாவே. தேசங்களை கண்டுபிடி கிருபை செய்யுங்கப்பா. கண்டுபிடி செய்யுங்கப்பா. சட்டங்களும் அப்பா சட்டங்களை உருவாக்க கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. எதிராக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் அனைத்தும் சுட்டரிப்பினாலே சுட்டரிக்கப்படுவதாக. நன்றி ராஜாவே. நன்றி அப்பா பிதாவே. செய்யுங்கப்பா ஒரு தேசத்தை மானமும் பூமியும் ஒழிந்து போக என்னுடைய வார்த்தைகளை ஒழிந்து போக சொன்ன தேவனே. உங்களுடைய வார்த்தையிலே அனைத்து தேசங்களும் கட்டி செய்யுங்கப்பா. அதற்காய் நன்றி ராஜாவே. நன்றி என்றவனே சுவஸ்தம் ஐயா. நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய நாமத்தை உயர்த்துற எந்த தேசங்களிலே உம்முடைய நாமம் ஒன்றே மயப்படுவதாக. இங்கே ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கட்டிடங்கள் ஐயா. சமாதானத்தை கட்டிடங்கள் அப்பா பிதாவே. நன்றி நன்றி என்றவனே சுவஸ்தம் அப்பா. அதற்காய் நன்றி அப்பா தேவனே. இந்த ஜபத்தை நீங்கள் கேட்டு தேவனே கொடுத்ததற்காய் நன்றி அப்பா. என் தேவன் மக்க கடந்த ஆவியானவரை நீங்கள் தேசங்களுக்காக மக்களுக்காக ஜபம் பண்ணுவதற்காய் நன்றி. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே நீங்கள் பிதாவுடைய வலது பாசத்திருப்பா தேசங்களுக்காக மக்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்காய் நன்றி இயேசு ராஜா. தேவனே பொறுப்படும் அப்பா பிதாவே. தேவனே தேவனே அந்த மாதிரி உங்களுடைய சமூகமும் செல்வதாக அனுப்பி பாதுகாத்து கூட்டு அப்பா பிதாவே. இந்த மகனுக்கு நல்ல சமாதானம் சுகம் ஆசீர்வாதத்தை கட்டுறீங்களா பிதாவே. இந்த குடும்பத்துக்கும் ஆசீர்வாதத்தை கட்டுறீங்களா ஐயா இயேசு ராஜாவே. எல்லாம் ரெட்டிப்பா பிதாவே. ஆசீர்வதியும் அப்பா பிதாவே. கலந்து வரத்திலே புதிய காரியங்களை செய்யுங்கள் அப்பா பிதாவே. புதிய ஜப விண்ணப்பங்களை நீங்கள் செய்ய எடுக்க போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. ஆவியானவரை நீங்கள் வழிநடத்தி செல்லுங்கள் அப்பா பிதாவே. என்னென்ன செய்யணும் என்று ஆவியான நீங்கள் ஒரு ஞானத்தை கொடுங்கள் அப்பா. வழிநடத்துங்கள் ஆவியானவரே. செம்மையான பாதையில் வழிநடத்த செல்கிற ஆவியானவரே நன்றி அப்பா. தேவனே பிதாவே. சிஸ்டருடைய பிரியாத பிதாவே வாய்க்க பண்ணுங்கப்பா. நீக்குங்க. நீங்கள் முன் சென்று கோணல் செம்மையாக்குங்கப்பா. தேவனே பிதாவே. அறுப்பமே சொன்னீங்களப்பா பிதாவே. தேவனே மக்கள் அப்பா பிதாவே. ஊழியத்தை செய்யும் பொழுதுப்பா மற்ற காரியம் நீங்கள் ஆசீர்வதிக்கிறதவனப்பா. அதற்காக நன்றி. அந்த தேவனே பொறுப்படும் தேவனே. அந்த தேவனே அந்த சிஸ்டர் பொறுப்படும் பிதாவே. அந்த இலங்கை தேசத்திலே தேவனே இந்த மகள் தேவனே படுகிற கஷ்டத்தை நீங்கள் பாக்குறீங்களே இயேசு ராஜாவே தேவனே. அந்த கலா சிஸ்டர் பொறுப்படும் ஐயா இயேசு ராஜாவே தேவன். இந்த மகளை பொறுப்படும் ஆசீர்வாதம் சந்திங்க.
பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. இழந்த எல்லாத்தையும் திருப்பி கொடுங்களப்பா பிதாவே. உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவில்லை. அதுபோல இணைந்திருக்கிறோம். சீர்மதிங்கப்பா பிதாவே. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. அத்தனை ஜுவாலைகளை மாற்றுங்கப்பா. கடந்து வர புதிய வருஷத்திலே புதிய காரியங்களை செய்யப்போருக்காய். நன்றி அப்பா பிதா. நன்றி எந்தவனே சுவஸ்ரமப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன், ஆமீன். உங்களோடு இருப்பாராக. ஆமீன். நீங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் அக்கா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசங்கள் எல்லா இடங்களிலும் இந்த வருஷம் முழுக்க கர்த்தரங்களை நடத்தினார். தேசங்கள், மக்கள், ஜனங்கள் சங்கம வானொலியிலே வந்து ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஆசீர்வாதம், ஒரு வல்லமை, தேவனுடைய வல்லமை இறங்க கர்த்தர் உதவி செய்யணும். அது மட்டுமல்ல, அந்த அடிமைத்தனங்கள், அங்கு சத்துருவின் கிரிகள் அங்க எல்லாருக்குள்ளே அகன்று போகவும், தேவனுக்கு ஏற்ற ஊழியங்களை அடுத்த ஆண்டிலே ஒரு ஆசீர்வாதமாய் செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடு உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நல்லோர் மீதும் தீயோர் மீதும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவரும், உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிற பட்சபாதம் இல்லாத தேவனே, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர்களுக்கு யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று சொல்லுகிற தேவனே, எத்தனை கிருபைகள், எத்தனை இரக்கங்கள், எத்தனை மன்னிப்புகள், எத்தனை தயவுகள் இந்த வருஷம் முழுவதும் எங்களுக்கு பாராட்டினீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வார்த்தைகளினால் சொல்ல முடியாதவைகள் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் எல்லாருக்கும் எல்லாமா இருந்தவரே உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்தீங்க, உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. மணவாளனாகவும் இரட்சகராகவும் அல்லது விடுதலையாளராகவும் கூட இருந்தவர்களை விடுவித்து நடத்தினீங்க, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை திருத்துகிறவராகவும் விடுதலையாக்குறவராகவும் ஆறுதல்படுத்துகிறவராகவும் நேர்மையாய் நடத்துகிறவராகவும் எங்களோடு கூட இருந்து நடத்தின பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். பிதாவாகிய தேவன் திட்டம் பண்ணினீங்க, குமாரனாகிய தேவன் செய்து முடித்தீங்க, பரிசுத்த ஆவியான தேவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வருஷம் முழுவதும் உங்களை பாதுகாத்து இதோ இந்த மாசத்தின் கடைசி மாசத்துல ஆண்டவரே இன்னும் சில வாரங்களுக்குள்ள ஆண்டவரே புதிய ஆண்டுக்குள்ள கொண்டு போவதற்கு இதுவரைக்கும் நீங்க பாராட்டின கிருபைகள், இரக்கங்கள், தயவுகள் நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. எத்தனையோ மக்கள் இந்த வருஷத்துல இல்லாம போயிருக்கிறாங்க. எத்தனையோ வருஷ மக்கள் வைத்தியசாலையில எழும்ப முடியாம கிடக்குறாங்க. எத்தனையோ மக்கள் தங்களுடைய ஆகாரங்களை உண்ண முடியாமல் இருக்காங்க. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சஞ்சலங்கள், எத்தனையோ துடிப்புகளை சூழ்ந்திருந்து எங்களை பயப்படுத்தினது கர்த்தாவே. ஆனாலும் உங்களுடைய கிருபை, உங்களுடைய உங்களுடைய இயக்கங்கள் இதோ எங்களை நன்றி சொல்கிறோம் ஐயா. இந்த வருஷம் முழுவதும் சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா உங்களுடைய மனங்களை துறப்பியாக நாங்கள் நோக்க எங்களுடைய நோக்கத்தை இதற்காக அழைக்கப்பட்டோம். நாங்கள் பரலோகத்தில் ஜனங்கள் நாங்கள் வாழ
ஆண்டவர் இதோ கடைசி காலத்தில்
ஆண்டவரே ஒவ்வொரு காணப்படுத்தும் ஒவ்வொருவரையும் நேராக ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரத்திலும் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்னும் அதிகமாய் ஆசீர்வாதத்தை அள்ளி தந்து நடத்துவாராக. ஆமென். 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 தேங்க்யூ. ஆமென். நாங்க சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுமதி, சுமதி லைன்ல நிக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். சுமதி, உங்களுடைய மைக் எடுத்து விடுங்க. நான் ஜெபிக்கிறேன். சுமதி வந்தால் சுமதியிடம் கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் உம்முடைய கரம் எங்களை நடத்தினது. எங்கள் ஜெபங்களை கேட்டீர், விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள், குடும்பங்கள், வீடுகள், அப்பா உம்முடைய பண்டிகை நாட்களிலே மகிழ்ச்சியும் கிருபையும் ஆண்டவரே, அன்பும் ஆண்டவரே நிறைந்து வாழ கர்த்தாவே நீர் உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இந்த வருஷம் முழுக்க எங்களை நடத்தினீரப்பா. ஜெபாவிய தந்தி, துதியாவிய தந்தீரப்பா. அடுத்த வருஷத்திலும் 12 மாதத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே 153 மோகவிலும் ஆண்டவரே கிழமைகளிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து எங்களை நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். சிஸ்டர் சுமதி, உங்களுடைய மைக்கை எடுத்து விடுங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் சுமதி, சிஸ்டர் சுமதி, உங்களுடைய மைக் ஆஃப்ல இருக்குமா? ஆன் பண்ணுங்க. வேற லைன்ல இருக்கிறான். பேபி அந்த அந்த குரூப் ப்ரேயருக்கு தானே கொன்சி ஐரீனோட ப்ரேயர்ல இருக்கிறாங்க. நாங்கள் இந்த வேளையில சௌரி ஏமியை அழைப்பு கொண்டு முயற்சிக்கிறோம். கர்த்தர் தாமை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமை உங்களவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இதுவரை நேரமும் அதிகாலை வேளையில் இணைந்த சௌரி டோலி முதல் காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து, கனடாவிலிருந்தும், நோர்வே தேசத்திலிருந்தும், இந்திய தேசத்திலிருந்தும், இலங்கை தேசத்திலிருந்தும் இணைந்து ஊழியங்களை செய்த ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. சேடமாக சௌரி ஏமிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே வேளையில் சௌரி பாபிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பாபி அவர்களுக்கு இன்னும் ஒரு ப்ரேயர் இருக்கிறபடியால் எங்களுடன் இணைய முடியவில்லை பல நாட்களாக. சௌரி ஏமிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தனிமையிலே அவருக்கு 2 கண்ணும் தெரியாது. ஆனாலும் எங்களுடன் இணைந்து ஊழியங்கள் செய்கிறார். மாலை வேளையிலே தேவ செய்தி எடுத்து வருகிறார் வியாழக்கிழமையிலே. அப்படியாக முதலாக இணைந்து பாடல்களோடு இணைவார்கள், ஜெபங்களோடு இணைவார்கள். பின்னதாக தேவ செய்தி கூடாக கடந்து வழி நடத்துகிறார்கள். இந்த சங்கமம் வானொலியை ஒரு மேடையாக வைத்து நீங்கள் கண்ணுக்கு தெரியாத இடத்திலிருந்து நீங்கள் பயிற்சி பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் ஜெபங்கள், பாடல்கள், தேவ செய்திகளுக்கு கூட கடந்து நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு ஊழியங்களுக்கு கூட கலந்து செல்லக்கூடியதாக இந்த மேடையை, அதாவது சங்கமம் வானொலியை பாவித்து கொள்ளுங்கள். உடைய ஊழியங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக.
சகோதரி ஏமி அவர்களுக்கு கூட இந்த நாட்களிலே ஊழியங்களுக்காக அதே வேளையிலே மற்றவர்களுக்கு படிப்பிக்கிறார், கண் தெரியாதவர்களுக்கு படிப்பிக்கிறார். அந்த அவர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணால் என்ன, பைபிள் வாசித்தா என்ன, செய்திகளை கொடுத்தா என்ன, எல்லாவற்றிலும் அவர் கம்ப்யூட்டரை பாவிக்கிறார். ஒரு வித்தியாசமான கம்ப்யூட்டர், கண் தெரியாதவர்களுக்காக கம்ப்யூட்டர். தனிமையில் இருக்கிறார், அவருக்காக விசேடமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளிலும் இணைந்து ஜெபித்து உங்கள் எல்லோருக்கும் திரும்பமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கடந்த 2 மணித்தியாலங்களாக இணைந்து ஜெபித்து இணைந்து தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட்டுக்கும் இணைந்து ஜெபித்து ஆசீர்வதித்து உங்கள் எல்லோருடைய கர்த்தர் காண்கிறார். அந்த ஜெபங்களை கேட்டார். அந்த விசுவாசத்தோடு சிறு சிறு ஜெபங்களுக்கு கூட கர்த்தர் பதில் தந்தார். இந்த அனர்த்த நேரத்திலே கர்த்தர் நிச்சயமாக தன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறார், பாதுகாப்பாக வழிநடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கருத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ ஆல். நாளிலும் டொரண்டோ நேரம் 9:54 தொடர்ந்து இணைந்திருங்கள். வானொலிக்கூடாக நீங்கள் நேரடியாக இணைய முடியாதவர்கள் நீங்கள் வானொலிக்கூடாக இணைய முடியும், ஜூமுக்கூடாக இணைய முடியும். நாங்கள் பதிவு செய்து நிகழ்ச்சிகளை பதிவு செய்வோம். ஊழியர்கள் இணையாத இடத்திலே பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவார். நீங்கள் கேட்க முடியும், ஜூமிலே கேட்க முடியும். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த